வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2020ல் ஐயப்பனும் கோஷியும்னு நேஷனல் அவார்டு வாங்கின ஒரு மலையாள படத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த படத்துல ஐயப்பன் நாயரை நம்ம பிஜு மேனனும், கோஷி குரியனை நம்ம பிருத்திவிராஜ் சுகுமாரனும் தான் நடிச்சிருக்காங்கன்னு சொல்றதை விட அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். சரி வாங்க இப்போ படத்துக்குள்ள போயிடலாம். வழக்கமாக ஹீரோ ஹீரோயின் காமெடியன் அந்த மாதிரி இருக்கிற படம் இல்லை இது ஒரு வித்தியாசமான கதைக்களம் அமைஞ்சிருக்க படம். ஐயப்பன் என்ற ஒரு போலீஸ்காரருக்கும் கோஷின்ற ஒரு செல்வாக்கு மிக்க ஆளுக்கும் நடுவில் ஏற்படுற பிரச்சனைகள் அவங்கள சுற்றி தான் இந்த கதையே அமைஞ்சிருக்கு. இதில் ஹைலைட் என்னன்னா, இந்த 2 பேரில் யார் ஹீரோ யார் வில்லன்னு நம்மளால் கணிக்கவே முடியாது. 2 பேருமே ஹீரோயிசம் காட்டுற வில்லன்கள், வில்லத்தனம் பண்ணுற ஹீரோக்கள்னு தான் சொல்லணும். நல்ல மாஸ் ஹீரோக்கள் 2 பேர் சேர்ந்து நடிக்கிற அளவுக்கு வெயிட்டேஜ் இருக்க கதாபாத்திரங்கள் இந்த 2மே. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு காட்சியை காட்டுறாங்க. அதுல முண்டூர் என்ற கிராமத்தை காட்டுறாங்க. அங்க திருவிழா மாதிரி ஏதோ நடந்துட்டு இருக்கு. அதுல ஜனங்கள்லாம் வேஷம் கட்டிட்டு ஆடிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு வாலிப வயசு இருக்க பையன் ஒரு ஆளை பின்தொடர்ந்துட்டே போனவன் அந்த ஆளை பின்னாடி இருந்து ஒரு கிடுக்கு பிடிக்கிறான். அவனோட முழு பலத்தையும் சேர்த்து இருக்கிறதுல அந்த ஆளை நெஞ்சு கூட்டு எலும்பெல்லாம் நொறுங்கி போய் இதையும் நின்று போய் அந்த இடத்துல இறந்து போயிடுறாரு. அடுத்த சீன்ல பல வருஷங்களுக்கு கழிச்சு இப்ப பிரசன்ட்ல என்ன நடந்துட்டு இருக்குன்றத காட்டுறாங்க. காட்டு பகுதிக்குள்ள இருக்கிற ஒரு ரோட்ல ஒரு வயசானவர் காரை ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. ஊர் பேரு அட்டப்பாடி. போற வழியில ஒரு செக் போஸ்ட் இருக்கு. அங்க வேலை செய்யற எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. கேட்டுமே திறந்திருக்கு. அதனால இவர் நிறுத்தாம வண்டி அப்படியே ஓட்டிட்டு போயிடுறாரு. காருக்குள்ள அவங்களோட ஓனரும் படுத்து கிடக்குறாரு. இவனோட பேரு தான் கோஷி குரியன். வண்டி ஓட்டிட்டு போற அந்த பெரியவர் இவரோட டிரைவர். கோஷி அவரோட டிரைவர் கிட்ட எந்த வழியா போறேன்னு கேக்குறாரு. இவர் ஒரு ரூட்டை சொல்லி இந்த வழியா போ, சீக்கிரமா போயிடலான்னு சொல்றாரு. இவங்க போற வழியிலேயே போலீஸ்காரங்க எல்லாம் கொஞ்சம் பேர் நின்று வர போற வண்டிகள் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஒரு போலீஸ் எஸ்ஐயை காட்டுறாங்க. அவரு வெத்தலை போட்டுட்டு நின்னுட்டு இருப்பாரு. அவரு பேரு தான் ஐயப்பன். செக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு எல்லா போலீஸும் கிளம்புற நேரம் கோஷியோட கார் அங்க வருது. சரி போறதா போறோம், கடைசியா இந்த ஒரு காரையும் செக் பண்ணிட்டு போயிடுவோம்னு போலீஸ்காரங்க செக் பண்றாங்க. இந்த போலீஸ்காரங்க காண்டி கோஷியோட காரை செக் பண்ணலன்னா இந்த திரைப்படத்துல இருக்க ஒட்டுமொத்த கதையுமே நடந்தே இருக்காது. ஆமாங்க, இந்த ஒட்டுமொத்த கதையுமே நடக்கிறதுக்கு தொடக்க புள்ளியே இந்த காரை செக் பண்றதுதான். லாஸ்டா கோஷியோட காரை ஒரு போலீஸ்காரர் செக் பண்றாரு. டிரைவர் கிட்ட எங்க போறீங்கன்னு கேக்குறாரு. டிரைவரும் நாங்க ஊட்டிக்கு போறோம்னு சொல்றாரு. போலீஸ்காரரோ ராத்திரி நேரத்துல இந்த காட்டு பகுதியில இருக்க சாலையில எதுக்கு வரீங்க, ஹைவேல போலாம்லன்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த டிரைவரோ எங்க ஐயாவுக்கு காட்டு பகுதிக்குள்ள போக பிடிக்கும், நான் அதனாலதான் இந்த பக்கம் வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. இவர் சொன்ன பிறகுதான் போலீஸ்காரங்களுக்கு இவரை தவிர இன்னொரு ஆள் காருக்குள்ள இருக்காங்கன்றது தெரியுது. அப்புறமா டார்ச் அடிச்சு உள்ள என்ன இருக்குன்னு பாக்குறாங்க. பார்த்தா இவங்க காருக்குள்ள கொஞ்சம் சரக்கு பாட்டில் எல்லாம் வச்சிருக்காங்க. உடனே இந்த போலீஸ்காரர் இன்னொருத்தர் கிட்ட சார் சரக்கு பாட்டில்கள் வச்சிருக்காங்க சார் அப்படின்னு சொல்றாரு. கேரளால சில இடங்கள்ல எல்லாம் இப்ப கூட சரக்கு பாட்டில்களுக்கு எல்லாம் அனுமதி கிடையாது. ஏன்னா காட்டு பகுதியில போறவங்க சரக்கெல்லாம் குடிச்சிட்டு அந்த பாட்டில்கள் எல்லாம் வெளியே தூக்கி எரிஞ்சிடுறாங்க. அந்த உடஞ்ச பாட்டிலோட துண்டுகள் எல்லாம் அந்த பக்கம் வர விலங்குகளோட கால்ல எல்லாம் குத்திக்குது. சில விலங்குகள் இறந்துமே போயிடுதான் இதனால. சோ கேரளால காட்டு பகுதியில யாரும் சரக்கு கொண்டு போக கூடாது, சரக்கு அடிக்க கூடாதுன்றது ரூல்ஸா. சட்டப்படி நீங்க இந்த சரக்கு பாட்டில் எல்லாம் இந்த வழியா நீங்க கொண்டு போகவே கூடாதுன்னு ஒரு போலீஸ்காரர் டென்ஷன் ஆகுறாரு. வந்து கார் டோரை திறக்கிறாரு. டோரை திறந்ததுமே பின் சீட்ல இருந்த கோஷி ரோட்ல விழுந்துடுறான். ஏற்கனவே போதையில இருந்தவனுக்கு திடீர்னு ரோட்ல விழுந்ததுமே ஒன்னும் பிடிபடல. போதையில தள்ளாடிக்கிட்டு இருந்த கோஷியை டிரைவர் தான் தாங்கி பிடிக்கிறாரு. அப்போ போலீஸ்காரரு கோஷியை இந்த பக்கம் சரக்கெல்லாம் கொண்டு போக கூடாதுன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு கோஷி அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் ஒரு எக்ஸ் மிலிட்டரிக்காரன், எனக்கு மாசத்துக்கு இவ்வளவு சரக்குன்னு கொடுக்குறாங்க, நான் ஏன் குடிக்க கூடாதுன்னு கேட்கிறாரு. அதெல்லாம் இருக்கட்டும், யாரா அது நான் தூங்கிட்டு இருந்தப்ப என்ன தூக்கி வெளியில போட்டது அப்படின்னு திமிரா கேட்கிறாரு கோஷி. இதையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்த போலீஸ்காரர் ஒருத்தர் இவன் குடிச்சிருக்கிறதே தப்பு, சரக்கு எடுத்துட்டு போறது இன்னொரு தப்பு, இதுல போலீஸ்காரனே திமிரா எதிர்த்து பேசுறியா நீ நடடா ஸ்டேஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவரோட சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு போறாரு. கோஷிக்கோ இந்த போலீஸ்காரன் நம்ம மேலேயே கை வச்சு நம்ம சட்டையை பிடிச்சி இழுத்துட்டானேன்னு ஒரே கோவம். போலீஸ்காரரு கோஷியோட சட்டையோட சேர்த்து அவரோட ஈகோவுமே தொட்டுறாரு. இதுல டென்ஷனான கோஷி போலீஸ்காரரை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறாரு. இதை எல்லாத்தையுமே எஸ்ஐ ஐயப்பன் என்றவர் ஓரமா நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. எல்லா போலீஸுமே இவரை பிடிக்க முயற்சி செய்யறாங்க. கோஷி எல்லாரையுமே தள்ளி விட்டுட்டு எல்லாரையும் கெட்ட வார்த்தையில திட்டுறாரு. கோஷியோட நடவடிக்கைகளை பார்த்து போலீஸ்காரங்க ரொம்பவே கோவப்படுறாங்க. அவனை எல்லாரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமா பிடிக்கிறாங்க. அவன் இன்னுமே முரட்டுத்தனமா நடந்துக்கிறான். போலீஸ்காரங்க வண்டியில இருந்த லைட் எல்லாம் அடிச்சு உடைச்சிடுறான். இதை எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்த ஐயப்பன் கடுப்பாகி வந்து கோஷிய கண்ணத்திலேயே 4 அற விடுறாரு. அடி வாங்கின பிறகுதான் கோஷி கொஞ்சம் அடங்குறான். இப்போ ஐயப்பன் கோஷிய வண்டியில ஏத்துங்கடான்னு எல்லா போலீஸ்கார்கிட்டயும் சொல்றாரு. இதை கேட்டு போலீஸ்காரங்களும் கோஷிய வண்டிக்குள்ள ஏத்துறாங்க. அப்போ ஒரு போலீஸ்காரரு வம்புக்குனே வந்து கோஷியோட வேஷ்டியை அவுத்து விட்டுறாரு. அது இன்னுமே ரொம்ப அவமானமா போயிடுது கோஷிக்கு. இதையெல்லாம் பார்த்த டிரைவரு ரொம்பவே பதறி யாருக்கோ ஃபோன் பண்றாரு.
இதை ஐயப்பன் நோட் பண்ணிடுறாரு. கோஷியோட போனையும் டிரைவரோட போனையும் போலீஸ்காரர்கிட்ட சொல்லி புடிங்கி வைக்க சொல்லிடுறாரு. கோஷியை போலீஸ் ஸ்டேஷனை கூட்டு போயிடுறாங்க. அப்ப ஒரு போலீஸ்காரர் வந்து கோஷியோட வேஷ்டியை கொடுக்குறாரு, கட்டிக்க சொல்றாரு. கோஷியோ கோவமா, நான் என்ன தேச துரோகம் பண்ணனா, கொலை குத்தம் பண்ணனா, என்ன ஏன்டா இப்படி அக்யூஸ்ட் மாதிரி ட்ரீட் பண்றீங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஐயப்பன், நீ சரக்கு தடை செய்யப்பட்ட இடத்துல நீ சரக்கு கொண்டு போய்கிட்டு இருக்க. அது மட்டும் இல்லாம கேரளால கவர்மெண்ட் ரூல்ஸ் படி ஒருத்தர் 3 லிட்டர் மேல சரக்கு வச்சிருக்க கூடாது. நீ அதுக்கும் மேலேயே சரக்கு 4-5 பாட்டில் வச்சிருக்க. இதுக்காகவே உன்னை கேரளால எங்க வேணாலும் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நீ போலீஸ்காரனை அடிச்சது, கெட்ட வார்த்தையில பேசினது, போலீஸ் வாகனத்தை சேதப்படுத்தினது, இது எல்லாத்துக்கும் சேர்த்து உன் மேல கேஸ் போடலான்னு செக்ஷன் வாரியா விளக்குறாரு ஐயப்பன். இதையெல்லாம் கேட்டும் கோஷி பயப்படாம, நீ என்ன வேணா பண்ணிக்க, விடியட்டும், நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன்னு சொல்றாரு. எவ்வளவு திமிரு இருந்தா இவன் இப்படி எல்லாம் பேசுவான்னு நினைச்ச ஐயப்பன் போலீஸ்காரங்க கிட்ட, நான் சொன்ன இந்த எல்லா செக்ஷன்லயும் இவன் மேல கேஸ போடுங்கடான்னு சொல்லிடுறாரு. போலீஸ்காரங்களும் எஃப்ஐஆர் போட்டுடுறாங்க. கோஷியோ பெஞ்ச் மேல உட்கார்ந்துட்டு இருக்காரு. கோஷி கொண்டு வந்த சரக்கு பாட்டில் எல்லாம் போலீஸ்காரங்க சீல் பண்ணி ரெடி பண்றாங்க கோர்ட்ல ஒப்படைக்கிறதுக்கு. அந்நேரம் கோஷியோட போனுக்கு ஒரு கால் வருது. போலீஸ்காரரும் அவரோட போனை எடுத்து இருக்கிற கான்டாக்ட்ஸ் பேரெல்லாம் ஒன்னொன்னா படிச்சு பார்த்துட்டு இருக்காரு. கோஷியோ கேஷுவலா உட்காந்துட்டு இந்த போலீஸ்காரர் சொல்ற கான்டாக்ட் பேரெல்லாம் சும்மா யார் யாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவனோட போன்ல இருக்க கான்டாக்ட்ஸ் எல்லாம் படிக்க படிக்க பக்கத்துல இருந்த போலீஸ்காரங்க எல்லாருமே பதறி போறாங்க. ஏன்னா இவனோட கான்டாக்ட்ஸ்ல இருந்தது எல்லாமே பெரிய பெரிய ஆளுங்களாம். அரசியல்வாதிகள், ரிப்போர்ட்டரு, சினிமா டைரக்டர், ஏன் போலீஸ் ஐஜியோட நம்பர் கூட வச்சிருக்கானா. இதையெல்லாம் பார்த்து போலீஸ்காரங்க ரொம்பவே பதறி போறாங்க. ஏன்னா இவங்க ஏதோ ரோட்ல போற குடிகார பையன் ஏதோ எக்ஸ் மிலிட்டரி மேனை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோன்னு இவங்க நினைச்சிருக்காங்க. இவன் போன் கான்டாக்ட்ஸ் எல்லாம் பார்த்ததுமே இவன் ஏதோ ஒரு பெரிய இடத்து பையனா இருப்பானோன்னு பதறி போறாங்க. ஐயப்பா உடனே வெளியில போய் இன்ஸ்பெக்டருக்கு போன் பண்றாரு. நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்றாரு. செக்கிங்ல ஒரு ஆள் குடிச்சிட்டு நிறைய சரக்கு பாட்டில்லாம் வச்சிட்டு இருந்தான் சார். எக்ஸ் மிலிட்டரி காரனா எங்க கிட்ட எல்லாம் ரொம்பவே வம்பு பண்ணிட்டா, அதான் தூக்கி நாங்க உள்ள வச்சோம். இப்ப வந்து அவன் போன் கான்டாக்ட் எல்லாம் பார்த்தா பெரிய பெரிய ஆள் கூட எல்லாம் சகவாசம் வச்சிருக்கான் சார் அப்படின்னு சொல்றாரு. எஃப்ஐஆர் போட்ட பிறகு இனிமே எதுவும் பண்ண முடியாதுன்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிடுறாரு. கோஷி செஞ்ச தப்பு என்னங்கிறதோ அதோட சீரியஸ்னஸ் என்னங்கிறதோ அவனுக்கு புரியவேன்னு சொல்றாரு. அவனை கம்ஃபர்டபுளா வச்சுக்க சொல்றாரு. அவனுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்து அவனை கொஞ்சம் கம்ஃபர்டபுளா வச்சுக்க சொல்றாரு. பெரிய இடத்து பையனை வேற சொல்ற, இவனால நமக்கு ஏதாவது நாளை பின்ன பிரச்சனை வந்துட போது, அவன் கேட்கிற எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுன்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. ஐயப்பனும் இன்ஸ்பெக்டர் கிட்ட சரின்னு ஒத்துக்கிறாரு. நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் மறந்துட்டு கோஷிய சார்னு கூப்பிடுறாரு. கோஷியை கூப்பிட்டு அவரோட ஆபீஸ் ரூம்லயே உட்கார வச்சுக்கிறாரு. ஐயப்பனோ கோஷி கிட்ட ரொம்பவே தன்மையா இவன் செஞ்ச தப்பை எல்லாமே எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. கோஷியோ திமிரா, நீயுமே என்ன 2 வாட்டி கன்னத்துல அரைஞ்சில்ல அப்படின்னு கேக்குறாரு. எஸ்ஐ சொல்றாரு, சார் நீங்க போதையில ரொம்பவே வயலண்டா பிஹேவ் பண்ணீங்க, வேற வழி இல்ல உங்களை கண்ட்ரோல் பண்ண, அதனால உங்களை அறைய வேண்டியதா போச்சு அப்படின்னு சொல்றாரு. நீங்க யாரு எப்பேற்பட்டவருன்னு தெரியாம இந்த தப்பு நடந்து போச்சு சார் அப்படின்னு சொல்றாரு. கோஷியோ திமிரா, இப்ப தெரியுதா நான் யாரு எப்பேற்பட்டவன்னு கேக்குறாரு. எஸ்ஐயோ, சார் நடந்ததை விடுங்க சார், நான் சொல்ல வர விஷயமே வேற, உங்க மேல போட்டிருக்க கேஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்கான கேஸ்ன்னு சொல்றாரு. கோஷியோ, இருக்கட்டுமே, நான் ஒன்னும் கொலை குத்தம் ஒன்னும் செஞ்சில்லையே, நாளைக்கே நான் கோர்ட்ல இருந்து வெளியே வந்து உங்களை என்ன செய்யறேன்னு பாருன்னு சொல்றாரு. ஐயப்பன் சொல்றாரு, சார் நான் அதை தான் சார் சொல்ல வர, இந்த கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கான கேஸ்ன்றதுனால உடனே உங்களுக்கு பெயிலாம் கிடைக்காது, நீங்க ஒரு 10-12 நாள் சப்ஜெக்ட்ல இருக்க வேண்டியது வரும்னு சொல்றாரு. இதை கேட்ட கோஷி உடனே டென்ஷன் ஆகி எந்திரிச்சு நிக்கிறாரு. என்னோட கோட்டால எனக்கு வந்த சரக்கு பாட்டில்களை நான் கொண்டு போறது ஒரு குத்தமாடா அப்படின்னு சத்தமா கேக்குறாரு. 17 வருஷம் நான் நாட்டுக்காக சேவை செஞ்ச, என்ன தூக்கி ஜெயில போடுவீங்களா, எனக்கு இந்த தண்டனையா அப்படின்னு கேக்குறாரு. இப்பவே இங்க இருந்து நான் வெளியில போறேன், என்ன நீங்க சுட்டு கொன்னுடுவீங்களா அப்படின்னு கத்துறாரு. இதை எல்லாத்தையும் வெளியில இருந்து கேட்டுட்டு இருந்த போலீஸ்காரங்க, என்னடா இவன் ஏதோ கிறுக்குத்தனமா பேசிட்டு இருக்கானே நினைக்கிறாங்க. ஒருவேளை இவன் இங்க இருந்து தப்பிச்சு போயிடுவானோன்னு பயப்படுறாங்க. உடனே போய் ஸ்டேஷன் கதவெல்லாம் சாத்திடுறாங்க. கை விலங்கெல்லாம் ரெடியா எடுத்து வச்சுக்கிறாங்க. கேட் எல்லாம் திறந்து வைக்கிறாங்க இவனை செல்லுக்குள்ள தள்ளுறதுக்கு. கோஷியோ ஐயப்பன் கிட்ட, நான் இப்பவே இங்க இருந்து போறேன், என்ன சுற்றுவீங்களான்னு ஐயப்பனை போட்டு மிரட்டிட்டு இருக்காரு. ஐயப்பனோ, அப்படி எல்லாம் நாங்க பண்ண மாட்டோம் சார், ஆனா நீங்க இங்க இருந்து வெளியில போனீங்கன்னா எங்களோட எல்லாரோட வேலைக்கும் பிரச்சனை வரும், வீணா பிரச்சனை எல்லாம் பண்ணாதீங்க, உங்களை வெளியில எல்லாம் விட முடியாது, உங்களை செல்லுக்குள்ள போட்டு அடைக்க வேண்டியதா வரும், ஒழுங்கா உட்காருங்கன்னு அதட்டி மிரட்டுறாரு. ஐயப்பன் மிரட்டுனதுமே கோஷி கொஞ்சம் மிரண்டு தான் போறாரு. கப்பு சிப்பன் சேர்ல உட்காந்துக்கிறாரு. கோஷியோ இப்ப பணிவா எஸ்ஐ கிட்ட பேசுறாரு. சார், ஜானுங்கிற சினிமா டைரக்டர் என்னோட ஃப்ரெண்டு தான், நாளைக்கு அவனோட ஷூட்டிங் ஊட்டியில முடியுது, அதுக்கு தான் நான் சரக்கு கொண்டு போய்கிட்டு இருக்கேன் பார்ட்டிக்காக அப்படின்னு சொல்றாரு. என்னோட அம்மாவும் அப்பாவும் கிளம்பும் போதே கிறிஸ்மஸ் இன்னும் 5 நாள் தான் இருக்கு, நீ போகாதடான்னு அப்பவே சொன்னாங்க, என்னோட விதி, நான் இங்க வந்து மாட்டிக்கிட்டேன்னு புலம்புறாரு. கிறிஸ்மஸ் அன்னைக்கு கண்டிப்பா நான் வீட்டுக்கு வந்துடுறேன்னு என்னோட 2 பொம்பளை பசங்க கிட்டயும் சொல்லி சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கேன் சார், அதனால நான் கண்டிப்பா வீட்டுக்கு போயாகணும், என்ன இப்ப விட்டுருங்க, யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன், கிறிஸ்மஸ் முடிஞ்சதுமே அடுத்த நாளே நானே வந்து சரண்டர் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்றாரு கோஷி. அதுக்கப்புறம் என்ன எத்தனை நாள் வேணாலும் நீங்க ஜெயில போட்டுக்கோங்க, நீங்க என்ன சொன்னாலும் நான் அப்புறம் செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு. என்னோட அம்மாவுமே படுத்த படுக்கையா கிடக்குறாங்க, அடுத்த கிறிஸ்மஸ்க்கு அவங்க இருப்பாங்களோ இல்லையோன்னு எனக்கு தெரியாது, அதனால இந்த ஒரு தடவை தயவு செய்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கெஞ்சுறாரு. வெளியில இருக்க போலீஸ்காரங்க எல்லாரும் இவர் இப்படி எமோஷனலா பேசுறத பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. அதுல ஒரு லேடி கான்ஸ்டபிள் ஜெசின்றவங்க அழுகவே செஞ்சிடறாங்க.
ஐயப்பனும் நல்ல மனுஷன்தான், ஆனா கொஞ்சம் கராரான ஆளு, சட்டப்படி தான் எல்லாத்தையும் செய்வாரு, அதனால நான் உங்களை விட முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. வேணும்னா நான் உங்க போனை தரேன், நீங்க யாருக்காவது போன் பண்ணி நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லி உதவி கேளுங்கன்னு சொல்றாரு. இதையெல்லாம் கேட்ட கோஷிக்கு ரொம்பவே பிரஷர் ஏறி போயிடுது, மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாரு. என்னால இந்த பிரஷரை தாங்கிக்கவே முடியல, என் மண்டையை வெடிச்சிடும் போல இருக்குன்னு தலையை கெட்டியா பிடிச்சிக்கிறாரு. நான் ஒரு மிலிட்ரிக்காரன், என்னால சரக்கு அடிக்காம இருக்கவே முடியாது, இந்த பிரஷரை நான் தாங்கணும்னா கொஞ்சமாவது எனக்கு சரக்கு குடிச்சாதான் சரியாகும், தயவு செய்து எனக்கு சரக்கு ஊத்தி கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. எஸ்ஐக்கோ இன்ஸ்பெக்டர் சொன்னாரு இவனுக்கு கேட்கறது எல்லாம் செஞ்சு கொடுத்து இவனை வசதியா வச்சுக்கணும், அதுதான் அவருக்கு ஞாபகத்துக்கு வருது. ஆனா இவனுக்கு ஊத்தி கொடுக்க இங்க சரக்கெல்லாம் எதுவும் இல்லையே, இங்க சரக்கு கிடைக்காதே அப்படின்னு புலம்புறாரு. அப்போ கோஷி சொல்றா, அதான் என்கிட்ட இருந்து வாங்கி வச்சிங்களே பாட்டில் சீல் எல்லாம் வச்சிருக்கீங்களே, அதை ஓபன் பண்ணி எனக்கு ஊத்தி கொடுங்க அப்படின்னு கேட்கிறான். ஐயப்பன் சொல்றாரு, அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது, அது உங்ககிட்ட இருந்து பறிமுதல் பண்ணி சீல் பண்ணியாச்சு, அதை எப்படி பண்ண முடியும்னு கேட்கிறாரு. கோஷி, அதை நீங்க தானே சீல் வச்சீங்க, அதை திருப்பியும் ஓபன் பண்ணி எனக்கு கொஞ்சம் ஊத்தி கொடுத்துட்டு திருப்பியும் சீல் வச்சுக்கோங்கடா, நீங்க ஒன்றும் செத்து போயிட மாட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. ஐயப்பனும் சரி இவன் மண்டை வெடிச்சிடும்னு புலம்புறத பார்த்து சரி இவனுக்கு உதவி செய்வோன்னு அந்த கான்ஸ்டபிள் ஜெஸியை பாட்டில எடுத்துட்டு வர சொல்றாரு. அந்த அம்மாவும் சரக்கு பாட்டில எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு போகுது. எஸ்ஐ கோஷி கிட்ட சொல்றாரு, வர குடியரசு தினத்துக்கு எனக்கு முதலமைச்சர் கையால விருது தர போறாங்க, சிறந்த போலீஸ்னு எனக்கு விருது கொடுக்குறாங்க, ஆனா நான் இப்படி சீல் வச்ச பாட்டில் எல்லாம் ஓபன் பண்ணி சரக்கெல்லாம் ஊத்தி கொடுக்குறேன்னு வெளியில தெரிஞ்சதுன்னா எனக்கு மெடலும் போயிடும், வேலையும் போயிடும், என்ன அரெஸ்ட் கூட பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாரு. நான் வேற இன்னும் 2 வருஷத்துல ரிட்டையர் ஆக போறேன், இப்போ எனக்கு இதெல்லாம் தேவையான சொல்லிக்கிட்டே பாட்டில ஓபன் பண்றதுக்காக கத்தியை தேடிக்கிட்டு இருக்காரு. கோஷியோ வில்லத்தனமா எஸ்ஐய மாட்டி விட பிளான் பண்ணிடுறான். எஸ்ஐ தான் யாருக்காவது போன் பண்ணி உதவி கேளுன்னு சொன்னாருல்ல, அதை யூஸ் பண்ணி போன் பண்ற மாதிரியே பாவலா பண்ணிக்கிட்டே இவரு அந்த பாட்டில ஓபன் பண்றதெல்லாம் வீடியோ எடுத்துடுறான். ஐயப்பனும் பாட்டிலோட சீலை ஓபன் பண்ணி அளவு குறையாம ஊத்தி தண்ணி மிக்ஸ் பண்றதுல தான் குறியா இருக்காரே தவிர இவன் வீடியோ எடுக்கிறத அவர் கவனிக்கவே இல்லை. எஸ்ஐயோ கான்ஸ்டபிள் ஜெஸியை கூப்பிட்டு இந்தாமா ஊத்திட்டேன், இதை கொண்டு போய் மறுபடியும் சீல் வச்சிருன்னு கொடுக்குறாரு. அதையும் சேர்த்து வீடியோ எடுத்துடுறான். இவன் எடுத்து முடிச்சதும் கான்டாக்ட்ஸ்ல யார்கிட்ட ஹெல்ப் கேட்கலான்ற மாதிரி பார்த்துட்டு ஹேக் பண்ணிட்டு இருக்கான். ஐயப்பனும் சரி நான் கிளம்புறேன், நாளைக்கு காலையில வரேன், நாளைக்கு உங்களுக்கு காலையில டாக்டர் செக்அப் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சரி ஐஜிஐ எப்படி உனக்கு தெரியும்னு ஐயப்பன் கேட்கிறாரு. அதுக்கு கோஷி கேட்கிறாரு, ஏன் டிரான்ஸ்ஃபர் ஏதாவது வேணுமான்னு கேட்கிறாரு. ஐயப்பனும் நானே இன்னும் 2 வருஷத்துல ரிட்டையர் ஆக போறேன், எனக்கு எதுக்கு டிரான்ஸ்ஃபர்லாம் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம என்னோட மனைவி ஆதிவாசி கிராமத்தை சேர்ந்தவ, அவ ஆதிவாசிங்கிறதுனால கவர்மெண்ட்லயே அவளுக்கு 2 ஏக்கர் நிலமும் கொடுத்துருக்காங்க, ஒரு சின்ன வீடும் இருக்கு, இதை எல்லாத்தையும் விட்டுட்டு நான் எங்க சார் இனிமே போக முடியும்னு ரொம்பவே கேஷுவலா தான் பேசுறாரு எஸ்ஐ. பேசிட்டு எஸ்ஐ அவர் வீட்டுக்கு போயிடுறாரு. கோஷியும் அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்றான். அடுத்த நாள் காலையில விடியுது. ஐயப்பனும் அவன் பொண்டாட்டி பிள்ளையோட ஸ்டேஷன் வாசல்ல இருக்காரு. அவர் பொண்டாட்டி கிட்ட நீ பஸ் ஏறி டவுனுக்கு போன சொல்ற நேரம் கோஷி மெடிக்கல் செக்அப் எல்லாம் முடிச்சுட்டு அந்த பக்கம் கிராஸ் ஆகுறாரு. எஸ்ஐயோ கோஷி கிட்ட சார் இதுதான் என் பொண்டாட்டி கண்ணம்மா அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்றாரு. கோஷியோ சரி என்ற மாதிரி தலையாட்டுறாரு. அதுக்கு கண்ணம்மா ஏன் அக்யூஸ்ட் எல்லாம் சார்னு கூப்பிடுறீங்கன்னு சொல்றாங்க. கோஷியோ நான் ஒன்றும் அக்யூஸ்ட் எல்லாம் கிடையாது, நான் ஒரு பணக்கார வீட்டு பையன், எக்ஸ் மிலிட்டரி மேன், உன்னை பார்த்தா தான் ஏதோ மாவோயிஸ்ட் பொண்ணு மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை கேட்டு கண்ணம்மா ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாங்க. எஸ்ஐ தான் அவங்கள கண்ட்ரோல் பண்ணி அங்கிருந்து அனுப்பி வைக்கிறாரு. அந்த நேரம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் அங்க வராரு. கண்ணம்மாவை அக்கா அக்கான்னு தான் கூப்பிடுவாரு. எப்படி இருக்கீங்க என்ன ஏதுன்னு நல்லா விசாரிச்சுட்டு அங்கிருந்து போறாரு. எஸ்ஐ கிட்ட கோஷியை பத்தி விசாரிக்கிறாரு. ஸ்டேஷனுக்குள்ள போனதுமே கோஷியை கோர்ட்ல ஆஜர்படுத்த கூட்டு போக சொல்றாரு அந்த போலீஸ்காரங்களை. அவங்களும் வண்டியில ஏத்துறாங்க கோஷியோ ஐயப்பனை முறைச்சிக்கிட்டே போய் வண்டியில ஏறுவாரு. கோர்ட்ல போயிட்டு ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு வெளியில வருவாரு கோஷி. அப்ப அவருக்கு இன்ஃபர்மேஷன் வருது, கோஷி அரெஸ்ட் ஆன விஷயம் நியூஸ் பேப்பர்லாம் வந்திருக்குன்னு இவருக்கு தெரிய வருது. இதை கேட்டு ரொம்பவே டென்ஷன் ஆறாரு கோஷி. கோர்ட்ல ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிஞ்சதும் கோஷியை சப் ஜெயில போடுறாங்க. ஜெயிலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி கோஷி அவரோட திங்ஸ் எல்லாம் அவரோட டிரைவர் கிட்ட கொடுக்குறாரு. அப்ப குறிப்பா அவரோட மொபைல் போனை கொடுத்துட்டு நான் என்னைக்கு வெளியில வரணும் அன்னைக்கு இந்த போனை ஃபுல் சார்ஜோட என்கிட்ட கொடுக்கணும், நீயே இதை வச்சு நிறைய வேலை நான் செய்ய வேண்டியது இருக்கு அப்படின்னு டிரைவர் கிட்ட சொல்றாரு. கோஷி அவரோட போன் ரெடியா இருக்கணும்னு சொல்லும் போது இவர் வெளியில வந்த பிறகு எடுத்த வீடியோ வச்சு ஏதோ பெரிய வில்லத்தனம் பண்ண போறாருன்னு மட்டும் தெளிவா தெரியுது. கட் பண்ணா நெக்ஸ்ட் சீன்ல போலீஸ் ஸ்டேஷன்ல ஐயப்பன் இருக்கிறத காட்டுறாங்க. எஸ்ஐய மீட் பண்றதுக்கு குட்டமணின்னு ஒரு ரவுடி வந்திருக்கான். நீ தானையா எனக்கு பெயில் கூட கிடைக்க விடாம என்ன தூக்கி உள்ள வச்ச அவனை, நீ என்னைக்கு யூனிஃபார்மை கட்டுறியோ அன்னைக்கு இருக்கியா உனக்கு அப்படின்னு மிரட்டுறாரு. யூனிஃபார்ம் இல்லாம ஒரு நாள் என் கையில மாட்டு வரலாம் அவனை, அன்னைக்கு உன்னை என்ன பண்றேன் பாரியா அப்படின்னு மிரட்டுறாரு ஐயப்பனை. ஐயப்பனோ நீ எல்லாம் ஒரு ஆளா என்ன வந்து மிரட்டுறியான்ற மாதிரி காமெடிக்கு முடி பண்ணாதப்பா வெளியில போன்னு துரத்தி விட்டுறாரு அவரை. சப்ஜெயில கோஷியை பார்க்க அவனோட அப்பா வந்திருக்காரு. நீ வேணும்னே எந்த தப்பும் பண்ணல, உன் தலையில இதெல்லாம் அனுபவிக்கணும் எழுதிருக்கு, அனுபவி அப்படின்னு சொல்றாரு. மனுஷன் ஏதோ புள்ள ஜெயில இருக்கத பார்த்து வருத்தப்பட்டு பேசுறாருன்னு பார்த்தா உன்னை ஜெயில தூக்கி போட்ட அந்த எஸ்ஐய நீ வெளியில வந்து 3 மாசத்துக்குள்ள அவனை ஏதாச்சும் பண்றடா, அப்பதான் நீ என் புள்ள அப்படின்னு அவரை ஏத்தி விடுறாரு. கோஷி ஜெயில இருக்க 12 நாள்ல என்னென்ன காட்சிகள்லாம் நடக்குது அப்படின்றத காட்டுறாங்க. அந்த 12 நாளுக்குள்ளேயே அந்த ரவுடி குட்டமணிக்கும் எஸ்ஐக்கும் இன்னொரு பிரச்சனை நடக்குது. அந்த ரவுடி குட்டமணியை ஒரு புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்கான். அதை காலி பண்ண சொல்லி கண்டிக்கிறதுக்காக எஸ்ஐ அங்க போயிருக்காரு. எஸ்ஐ சொல்றாரு நான் மட்டும்
போலீஸ் பதவியிலலாம் இல்லைன்னா நானே இந்த கட்டடங்கள்லாம் இடிச்சு தரமட்டமாக்கியிருப்பேன். என்ன இதெல்லாம் செய்ய விடாம தடுக்கிறது என்னோட பதவியும் போலீஸ் யூனிஃபார்மும் சட்டமும் தானே சொல்றாரு எஸ்ஐ. கோஷியோட டிரைவரோ கோஷி ரிலீஸ் ஆகிற வரைக்கும் கார்லயே தங்கிக்கிறாரு ஜெயிலுக்கு வெளியிலேயே. எஸ்ஐயோட பொண்டாட்டி கண்ணம்மா ஆதிவாசிகள் சார்பாக அவங்க மக்களுக்கு துரோகம் செஞ்ச ஒரு அரசு அதிகாரியை கன்னத்திலேயே ஒன்று வைக்கிறாங்க. கோவத்துல கண்ணம்மா ஒரு அரசு அதிகாரின்னு கூட பார்க்காம அவரை அடிச்சிடுறாங்க. அவரோ கண்ணம்மா மேல போலீஸ்ல புகார் கொடுத்துடுறாரு. எஸ்ஐ ஐயப்பனோ கவர்மெண்ட் ஆபீசரை அடிச்ச குத்ததுக்காக சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமம்னா ஒரு பொண்டாட்டியை அரெஸ்ட் பண்ணி அவரோட ஸ்டேஷன்லயே உட்கார வச்சிருக்காரு. எந்த பாரபட்சமும் பார்க்காம இந்த கேஸையும் அவரே டீல் பண்றாரு. இன்னொரு பக்கம் கோஷியை காட்டுறாங்க. கோஷியை பார்க்கறதுக்காக அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ஜெயிலுக்கு வந்திருக்காங்க. கிறிஸ்மஸை அங்கேயே கொண்டாடிட்டு போறாங்க. கோஷியோ 12 நாள் கழிச்சு ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆக போறாரு. அப்போ ஒருத்தர் கோஷி கிட்ட வந்து நடந்த பிரச்சனை எல்லாம் மறந்து போயிடுப்பா, இனிமே வெளியில போய் பிரச்சனை எல்லாம் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாரு. கோஷியோ நடந்த எதையுமே மறக்கல. நான் வெளியில வந்த பிறகுதான் அந்த ஐயப்பனுக்கு நான் யாருன்றதை காட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு. வெளியில வந்த உடனேயே கோஷி டிரைவர் கிட்ட இருந்து அந்த மொபைல் போனை வாங்குறாரு. வக்கீலோ கோஷி கிட்ட நீங்க பெயில தான் வெளியில வந்திருக்கீங்க, ரிலீஸ் எல்லாம் ஆகல, நீங்க அந்த ஐயப்பனோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாரத்துக்கு 2 முறை 3 வாரத்துக்கு 6 முறை மொத்தமா போய் சைன் போடணும் அப்படின்னு சொல்றாரு. கண்டிஷன் பெயில் தான் கிடைச்சிருக்கு உங்களுக்கு, முதல்ல 3 வாரம் போய் கையெழுத்து போடுங்க, அதுக்கப்புறம் இந்த கேஸை ஏதாவது பண்ண முடியுமான்னு பாக்குறேன் அப்படின்னு வக்கீல் சொல்றாரு. கோஷியோ வக்கீல் சொன்ன எதையுமே காதுல வாங்கிக்கல. இவர் போன்ல எடுத்த வீடியோவை வக்கீல் கிட்ட காட்டுறாரு. எஸ்ஐ ஐயப்பன் சீல் பண்ண பாட்டில் எல்லாம் ஓபன் பண்ற சீனை எல்லாம் வக்கீல் பாக்குறாரு. இந்த எஸ்ஐ ஐயப்பன் பண்ற தப்புக்கெல்லாம் அவனுக்கு என்னென்ன செக்ஷன்ல தண்டனை கிடைக்கும் அப்படின்னு வக்கீல் கிட்ட கோஷி கேக்குறாரு. இது முடிஞ்சதுமே கோஷி போன்ல யார்கிட்டயோ வில்லத்தனமா ஒரு பிளானை போடுறாரு. வக்கீலுக்கோ கோஷியை அடுத்ததா என்ன பண்ண போறான்னு ஓரளவுக்கு புரிஞ்சு போயிடுது. அவரு சொல்றாரு, வேணாம்பா இப்படியெல்லாம் எதுவும் பண்ணாதான் அந்த போலீஸ்காரனோட வேலையே போயிடும் அப்படின்னு மிரட்டிட்டு போறாரு. கட் பண்ணா அடுத்த சீன்ல போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த லேடி கான்ஸ்டபிள் ஜெஸியை காட்டுறாங்க. அந்த அம்மா பதறி போய் யார்கிட்டயோ போன்ல பேசுறாங்க. ஜெஸியோ அழுதுகிட்டே போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற டிவில நியூஸ் சேனலை வைக்கிறாங்க. நியூஸ்லயோ கோஷி எடுத்தான்ல அந்த வீடியோ அது போய்கிட்டு இருக்கு. நியூஸ்ல இதை எப்படி சொல்றாங்கன்னா, அந்த எஸ்ஐ ஐயப்பன்ன்றவர் பறிமுதல் செய்யப்பட்ட சரக்கு பாட்டில் எல்லாம் சீலை ஓபன் பண்ணி ஸ்டேஷன்லயே வச்சு குடிக்கிறதாகவும் இதுக்கு அந்த ஜெஸி பொண்ணு உதவுறதாகவும் போடுறாங்க. இது எல்லாமே கோஷியோட பிளான் தான். ஜெஸியோ இதை பார்த்து கதறி கதறி அழுவுறா. ஏன்னா அவளோட போலீஸ் வேலையே போயிடும். அதுவும் இல்லாம இது வெளியில தெரிஞ்ச அவளுக்கு அசிங்கம் தானே. ஐயப்பனோ என்னடா இது ஸ்டேஷன்ல ஏதோ ஒரே சத்தமா இருக்கு அப்படின்னா ஒரு ரூமை விட்டு வெளியில வந்து பாக்குறாரு. டிவில அந்த நேரம் இந்த வீடியோ ஓடுறத பார்த்து ரொம்பவே டென்ஷன் ஆகுறாரு. அவனை பார்த்து பரிதாபப்பட்டு நம்ம அவனுக்கு உதவி செஞ்சோம், ஆனா அவன் பதிலுக்கு நம்மளை இப்படி பெரிய பிரச்சனையில சிக்க வச்சுட்டானே அப்படின்னு நினைச்சு ரொம்பவே கடுப்பாகிறாரு. இப்படி ஸ்டேஷன்ல இருந்த ஒட்டுமொத்த பேரும் கலங்கி போய் நிக்கிற நேரம் கரெக்டா போலீஸ் இன்ஸ்பெக்டர் அங்க வராரு. ஐயப்பனும் இன்ஸ்பெக்டர் கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்றாரு. நீங்க தானே சார் அன்னைக்கு அவன் பெரிய இடத்து பையனா இருக்கான், அவன் கேட்குற எல்லா வசதியும் செஞ்சு கொடுங்கன்னு சொன்னீங்க. நீங்க சொன்னதுனால நானுமே மனிதாபிமான அடிப்படையில அவனுக்கு உதவி செஞ்சேன். ஆனா அவன் பாத்தீங்களா என்ன வேலை பண்ணி வச்சிருக்கான். என்ன விடுங்க, பரவாயில்ல, எப்படியோ சமாளிச்சுப்பேன். ஆனா இந்த பொண்ணு ஜெஸியை பாருங்க, நம்ம எல்லாருமே யூனிஃபார்ம்ல இருக்கும்போது சட்டப்படி தான் நடக்கணும். பொதுமக்கள் கிட்ட ஐயோ பாவனை பார்த்து மனிதாபிமான அடிப்படையில ஏதாவது உதவி செய்ய போனா கடைசியில என்னோட நிலைமை தான் உங்களுக்கும் வரும் அப்படின்னு ரொம்பவே வருத்தத்தோட சொல்றாரு. கோஷியோ பார்ல சரக்கடிச்சுக்கிட்டே இந்த ஐயப்பனை பத்தி வர நியூஸை எல்லாம் பார்த்துக்கிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். கூட இருந்த கோஷியோட ஃப்ரெண்ட்ஸோ அடுத்து என்னடா பண்ண போற அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு கோஷியோ நான் நேரா ஐயப்பனோட ஊருக்கே போக போறேன், அவன் நேர்ல எப்படி அவஸ்தைப்படுறான்றத பார்த்து ரசிக்க போறேன் அப்படின்னு சொல்றான். கோஷியோட வக்கீலுமே கூட தான் இருக்காரு. அவரு சொல்றாரு, மவனி நீ இன்னொரு வாட்டி அந்த ஊர்ல சரக்கு பாட்டிலோட மாட்டினா உன் லைஃபே காலி, காலம் முழுக்க நீ ஜெயில களி தின்ன வேண்டியதா இருக்கும், ஜாக்கிரதையா இருந்துக்கோ அப்படின்னு எச்சரிக்கை பண்றாரு. கோஷி கிட்ட இருந்து வர பதில பாருங்க, நான் அந்த ஊர்ல தானே சரக்கடிக்க கூடாது, நான் பக்கத்து ஊருக்கு போய் சரக்கடிச்சிட்டு வருவேன். அது மட்டும் இல்லாம அந்த கண்டிஷன் பெயிலுக்கு நான் எங்க இருந்து வேணாலும் எப்ப வேணாலும் கையெழுத்து போடுவேன், எனக்கு பெரிய பெரிய அதிகாரிகள் எல்லாம் தெரியும் அப்படின்னு திமிரா பதில் சொல்லிட்டு ஐயப்பனோட ஊருக்கே போயிடுறான் கோஷி. அங்க ஐயப்பனோட ஊர்லயோ ஸ்டேஷன் வாசல்ல ஒரு பெரிய கூட்டமே நின்றுட்டு இருக்கு ஐயப்பனுக்கு சப்போர்ட்டா. எவ்வளோ நல்ல மனுஷன் இவரை போய் நியூஸ்ல இப்படி எல்லாம் போடுறாங்களே, இந்த வேலையை செஞ்சவன் எவன்டான்னு கொலவெறியோட ஸ்டேஷன் வாசல்ல காத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க எல்லாம். அந்நேரம் கோஷி அங்க வரான். அந்த கும்பல் கிட்டயே வம்பு இழுக்கிற மாதிரி சேட்டையெல்லாம் பண்ணிக்கிட்டு நிக்கிறான். ஊர் ஜனங்க ஒரு பக்கம் கோவமா இருக்கிறதையும் கோஷி இவங்க கிட்ட வம்பு இழுக்கிறதையும் அந்த ரவுடி குட்டமணி பார்த்துக்கிட்டு நிக்கிறான். இந்த ரவுடிக்கும் ஐயப்பனுக்கும் தான் ஆகாதுல, எதிரிக்கு எதிரி நண்பன்ட்டு இவன் போய் கோஷி பக்கம் நிக்கிறான். ரவுடியோ கோஷியை அந்த கூட்டத்துக்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். இவர் தான் இந்த எல்லாத்துக்கும் காரணம், எஸ்ஐயை இப்படி ஆளாக்குனது இவரு தான் அப்படின்னு சொல்றாரு. ஸ்டேஷனுக்கு வெளியில இதெல்லாம் நடந்துட்டு இருக்க, உள்ள என்ன நடக்குதுன்றத காட்டுறாங்க. உள்ளயோ இன்ஸ்பெக்டர் ஐயப்பன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. ஜெஸி மேல எந்த தப்பும் இல்ல, அவளுக்கு வேலைக்கெல்லாம் ஆபத்து வராது, நான் உயர் அதிகாரிகள் கிட்ட பேசிட்டேன்,
அவங்களே இந்த குற்றத்துக்கு சாட்சியாக தான் போட்டிருக்கேன், உங்கள் மேலே தான் ஸ்டேஷன்லேயே சரக்கடிச்சிங்கன்னு குற்றவாளியாக போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஜெசிக்கு இதனால வேலையெல்லாம் போகாது, கொஞ்ச நாள் சஸ்பெண்ட் மட்டும் பண்ணுவாங்க, வீட்டில் இருக்க வேண்டியதாக வரும் அப்படின்னு சொல்கிறாரு. ஐயப்பனும் ஜெசியை சொந்த ஊருக்கு போயிட சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. ஜெசியோ ஊருக்கு போகிறதுக்காக பஸ் ஏறத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. அப்போ கோஷி எதிரில் வரான். வந்தவனும் சும்மா இருந்தானா அந்த பொண்ணுக்கிட்ட போய் நான் எஸ்ஐக்கு தாம்மா வளவிருச்சேன், நீ வந்து விழுந்துட்டியே சாரிம்மா அப்படின்னு மன்னிப்பு கேட்குறான். அந்த அம்மாவும் வந்த கோவத்தில் 4 கெட்ட வார்த்தையில இவனை கழுவி ஊற்றிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இதை பார்த்த ஊர் ஜனங்கள்லாம் கை தட்டி கொண்டாடுறாங்க. அந்நேரம் ஐயப்பனும் ஸ்டேஷனை விட்டு வெளியில வராரு. கோஷியோ ரெடி ஆகுறான் ஐயப்பனை வம்புக்கு இழுக்கிறதுக்கு. டிரைவர் தான் அங்கே தடுத்து நிப்பாட்டுறாரு. இந்த இடத்துல எந்த பிரச்சனையும் வேணாம், சும்மா இருங்கன்னு சொல்றாரு. ஐயப்பனும் வீட்டுக்கு போயிடுறாரு. போயிட்டு அவர் பொண்டாட்டி கிட்ட நடந்ததெல்லாம் சொல்றாரு. இப்போ போலீஸ்காரங்க நம்ம வீட்டுக்கு வந்து என்ன அரெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்றாரு. நான் தான் என்ன ஸ்டேஷன்ல வச்சுலாம் அரெஸ்ட் பண்ணாதீங்க, வீட்டுக்கே வந்து அரெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னேன்னு சொல்லிட்டு உட்கார்றாரு. அந்நேரம் கோஷியோ ரவுடி குட்டமணியும் அங்க வந்து வேணும்னே எஸ்ஐயை வம்புக்கு இழுத்துட்டு பேசிட்டு நிக்கிறானுங்க. அரெஸ்ட் பண்ண வந்த இன்ஸ்பெக்டர் கோஷி கிட்ட, மவனே நீ இப்பயே கடைசியா ஒரு முறை சிரிச்சுக்கோ, இனிமே உனக்கு இருக்கு, கற்பனையில கூட நினைச்சு பார்க்காத விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில இனிமே நடக்க போகுது, நாங்க எல்லாரும் உன்னை சும்மா விட மாட்டோம் அப்படின்னு அவனை எச்சரிக்கை பண்றாரு. கோஷியா இதுக்கெல்லாம் பயப்படுவான். அவனுமே திமிராதான் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுறான். ஐயப்பனோ அரெஸ்ட் ஆகி போறதுக்கு முன்னாடி அவர் பொண்டாட்டியும் கை குழந்தையும் பாவமா பார்த்துட்டு அங்கிருந்து போறாரு. அடுத்த சீன்ல கோஷி அவனுக்கு தெரிஞ்ச எம்எல்ஏவை வச்சு இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுறான். எம்எல்ஏவோ இன்ஸ்பெக்டர் கிட்ட கோஷியோட வீடு 300 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து, அதனால அவனால வாரத்துக்கு 2 முறை கையெழுத்தெல்லாம் வந்து போட முடியாது, ஒரே அட்டம்ப்ட்லயே அவன் போட வேண்டிய 6 கையெழுத்தையும் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் எல்லா இடங்களையும் நடக்கிறது தானே, பார்த்து பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்றாரு. இன்ஸ்பெக்டரோ இவன் பண்ண காரியத்துக்கு என்னால இவனுக்கு எந்த உதவியும் பண்ண முடியாது அப்படின்னு கையை விரிச்சிடுறாரு. நான் மட்டும் இல்ல, என்னோட ஸ்டேஷன்ல இருக்க யாருமே அவனுக்கெல்லாம் உதவி செய்ய முன் வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இன்ஸ்பெக்டர் இப்படிலாம் பேசுறத பார்த்து எம்எல்ஏவுக்கு கோவம் வருது. ரொம்பவே டென்ஷனா அவர்கிட்ட மிரட்டுற மாதிரி பேசுறாரு. எம்எல்ஏ இப்படிலாம் பேசின பிறகு இன்ஸ்பெக்டர் வேற ஒரு டீலுக்கு வராரு. கோஷி எடுத்து வச்சிருக்க அந்த வீடியோவை பத்தி தான் அந்த டீலிங்கே. அடுத்த கட்டமா போலீஸ் விசாரணைக்கு கோஷியை கூப்பிடுவாங்க. அவன் ஆஜராக கூடாது, அப்படி மீறி அவன் ஆஜரானாலும் அந்த ஒரிஜினல் வீடியோவை அவன் காட்டக்கூடாது, அப்படி அந்த ஒரிஜினல் வீடியோ மட்டும் கிடைக்கலன்னா போதிய ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த கேஸை விட்டுருவாங்க. ஐயப்பனுக்கு போலீஸ் வேலை போகாம நாங்க பார்த்துப்போம் அப்படின்னு சொல்றாரு இன்ஸ்பெக்டர். டிஎஸ்பி ஆபீஸ்ல கூப்பிட்டு அனுப்பும் போது நீங்க வராமலோ வீடியோ கொடுக்காமலோ இருந்தீங்கன்னா நான் உங்க டீலுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. எம்எல்ஏவும் இன்ஸ்பெக்டர் சொன்ன இந்த விஷயங்களுக்கெல்லாம் ஒத்துக்கிறாரு. போன வச்சதும் எம்எல்ஏ கோஷி கிட்ட, என்னடா நான் பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு தானே இருந்தேன், நீ ஒரிஜினல் வீடியோவெல்லாம் சப்மிட் பண்ண கூடாது, நீ பாட்டுக்கு ஏதாவது முட்டாள்தனமா பண்ணி இந்த பிரச்சனையை வளர்த்துக்கிட்டே போகாத, இதோட முடி அப்படின்னு சொல்றாரு. கோஷியோ எம்எல்ஏ கிட்ட சரின்னு ஒத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். இன்ஸ்பெக்டரும் ஸ்டேஷனுக்கு வந்து ஐயப்ப கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்றாரு. இந்த மாதிரி எம்எல்ஏ பேசினாரு, உத்தரவாதம் கொடுத்திருக்காரு, அந்த வீடியோ எல்லாம் வெளியில வராது, அதனால உனக்கு வேலைக்கெல்லாம் எந்த ஆபத்துமே வராது, நீ பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. உனக்கு வேலையெல்லாம் போகாது, காப்பாத்திரலாம், ஆனா உனக்கு அந்த மெடல் கொடுக்குறாங்களே அது மட்டும் கிடைக்காதுப்பா அப்படின்னு சொல்றாரு. ஐயப்பனும் எனக்கு மெடல் எல்லாம் வேணாம் சார், எனக்கு வேலை கிடைச்சாலே போதும், நான் செய்யற வேலைக்கு எனக்கு சம்பளம் கிடைச்சாலே போதும், நான் வேற எதுவும் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிடுறாரு. எம்எல்ஏ தானே வாக்கு கொடுத்துருக்காரு, கோஷி ஒன்னும் வாக்கு கொடுக்கலையே, பொறுத்திருந்து பார்ப்போம், அவன் அந்த வீடியோவை கொடுக்குறானா கொடுக்காம இருக்கிறானோன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்றாரு. கோஷி அவனோட வீட்டுக்கு போறான். அவங்க அப்பா வாசல்லையே காத்து கிடக்குறாரு. நீ எதுக்குடா இப்ப வீட்டுக்கு வந்த, முதல்ல அந்த வீடியோ எடுத்துட்டு போய் டிஎஸ்பி ஆபீஸ்ல சப்மிட் பண்ணிட்டு வா, நீ அப்பதான் என் புள்ள அப்படின்னு சொல்றாரு. கோஷியோ அவங்க அப்பா கிட்ட எம்எல்ஏ சொன்ன விஷயங்களை சொல்றான். வீடியோவை நான் கொடுக்க முடியாதுப்பா, எம்எல்ஏ கிட்ட இந்த மாதிரி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. கோஷி வீடியோவை கொடுக்க மாட்டேன்னு சொன்னதும் அவங்க அப்பா ரொம்பவே கடுப்பாயிடுறாரு. கோஷியோட பொண்டாட்டி முன்னாடியே அவரை ரொம்பவே மட்டம் தட்டி அசிங்கமான வார்த்தைகள்ல அவரை திட்டிடுறாரு. போடா போய் முதல்ல இந்த வீடியோவை டிஎஸ்பி ஆபீஸ்ல கொடுத்து அவன் யூனிஃபார்மை கழட்டவே அவனை வேலையில இருந்து தூக்கு அப்படின்னு மிரட்டி அனுப்புறாரு. இவனோட பொண்டாட்டி முன்னாடியே ரொம்பவே கேவலப்பட்டதுனால இவன் டென்ஷன் ஆகுறான். உடனே ஐயப்பனோட ஊருக்கு கிளம்புறான். வீட்டை விட்டு கிளம்புனா கோஷி அட்டப்பாடி போலீஸ் ஸ்டேஷன் வெளியில நின்னுட்டு இருக்கான். இன்ஸ்பெக்டர் இவன் வெளியில நிக்கிறத பார்த்து இவனை உள்ள கூப்பிடுறாரு. இவனுமே உள்ள போய் உள்ள இருந்த எல்லாரையுமே ஒரு பார்வை பாக்குறான். ஐயப்பனுமே அங்கதான் நின்னுட்டு இருக்கான். இன்ஸ்பெக்டர் கண்டிஷன் பெயிலுக்கு இவன் சைன் பண்ண வேண்டிய பேப்பர்கள் எல்லாம் கொடுக்குறாரு. அப்படியே அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. நீ ஒரே வாட்டி எல்லா கையெழுத்தையும் போட நான் ஒத்துக்கிட்ட காரணமே, நீ அந்த வீடியோவை டிஎஸ்பி ஆபீஸ்ல கொடுக்க மாட்டேன்னு எம்எல்ஏ வாக்கு கொடுத்திருக்காரு, அதனாலதான் நான் இந்த டீலுக்கு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு இன்ஸ்பெக்டர். ஒரு 2-3 வாட்டி டிஎஸ்பி ஆஃபீஸ்ல இருந்து உன்னை கூப்பிட்டு அனுப்புவாங்க, நீ எதுக்குமே போகாத, அதுக்கப்புறம் இந்த கேஸை அப்படியே விட்டுருவாங்க அப்படின்னு சொல்றாரு இன்ஸ்பெக்டர். கோஷி 6 கையெழுத்துமே போட்டுறான். போட்டுட்டு பேச ஆரம்பிக்கிறான். அது எப்படி சார் டிஎஸ்பி ஆஃபீஸ்ல இருந்து கூப்பிட்டா போகாம இருக்க முடியும், நான் டிஎஸ்பி ஆஃபீஸ்க்கும் போவேன், வீடியோவும் கொடுப்பேன், இதை நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், நீங்க என்ன கையெழுத்து போட விட்டுருக்க மாட்டீங்க, அதனாலதான் நான் 6 கையெழுத்துமே போட்டுட்டு இதை சொல்றேன், நான் கண்டிப்பா வீடியோவை கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்றான். இன்ஸ்பெக்டரும் இதை கேட்டு ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாரு. உன்கிட்ட போன் இருந்தா தானடா முதல்ல அதை எடுத்துட்டு போய் கொடுப்ப, நீ எப்படி அந்த போனோட இந்த ஸ்டேஷனை விட்டு வெளியில போறேன்னு நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. ஸ்டேஷன்ல இருந்த போலீஸ்காரங்க கிட்ட அவங்க கிட்ட இருந்து அந்த மொபைலை வாங்குங்க அப்படின்னு சொல்றாரு. எல்லாருமே இவனை சோதனை போட்டு பாத்துடுறாங்க. ஆனா இவன் கிட்ட அந்த போனே இல்ல.
ஒருவேளை இவன் ஃபோனை காரில் வச்சுட்டு வந்திருப்பானோன்னு காரெல்லாம் தேடுறாங்க, அங்கேயும் இல்லை. டிரைவர் வேற செக் பண்ணி பார்க்குறாங்க, அவன்கிட்டயும் ஃபோன் இல்லை. இங்கே வந்த பிறகு இப்படிலாம் நடக்கும்னு கோஷிக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. அதனால அந்த ஃபோனை சேஃபாக ஒரு இடத்துல எடுத்து வச்சுட்டு வந்திருக்கான். ஐயப்பா அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. கோஷி இன்ஸ்பெக்டர் கிட்ட அப்படியே பேச்சு கொடுக்குறான். எனக்கு பதிலாக என்னோட வக்கீல் இந்நேரம் அந்த வீடியோவை எடுத்துட்டு போய் டிஎஸ்பி ஆஃபீஸில் சப்மிட் பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்றான். இன்ஸ்பெக்டர் ஓஹோ அப்படியா விஷயம், அப்ப நீ போட்ட இந்த 6 சைனை எல்லாம் என்னால ஒத்துக்க முடியாது, நீ ஒவ்வொரு வாட்டியும் வந்து சைன் போட வேண்டியதா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. நீ தினமும் உன்னோட வீட்டுக்கும் இந்த அட்டப்பாடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு 300 கிலோமீட்டர் திரியதா போற அப்படின்னு சொல்றாரு. கோஷியோ சிரிச்சுக்கிட்டே இன்ஸ்பெக்டர் கிட்ட எனக்கு ஒண்ணுமே பிரச்சனை இல்லை சார், நான் இதே ஊர்ல தான் தங்க போறேன். இந்த கண்டிஷன் பெயில் எனக்கு முடியிற வரையும் நான் இங்க இருந்தே வந்து கையெழுத்து போட்டுப்பேன், அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்றான். அங்க இருந்து போன கோஷி நேரா அந்த குட்டமணி ரவுடியை கூப்பிட்டுக்கிட்டு ஐயப்பனோட வீட்டுக்கிட்ட போறானுங்க. போனவங்க எஸ்ஐயோட பொண்டாட்டி கண்ணம்மா கிட்ட வம்ப இழுக்கிறானுங்க. பாத்தியா, நான் தனி ஆளா இருந்து உன் புருஷனோட போலீஸ் யூனிஃபார்மை கழட்டிட்டேன், இனிமேலாவது உன் புருஷனை திமிரெல்லாம் அடக்கிட்டு ஒழுங்கா நடந்துக்க சொல்லு அப்படின்னு ஏதேதோ பேசுறான். இதை கேட்டு டென்ஷனான கண்ணம்மா உடனே இவன்கிட்டயே வரா. வந்தவ கோஷியை நல்லா நாக்கு புடுங்குற மாதிரி 4 வார்த்தை கேட்குறா. அவனையும் அவங்க அப்பாவையுமே ரொம்ப கோவமா என்னென்னமோ திட்டி விட்டுடுறா. உங்க அம்மாவை நீயே கொண்டு புதைச்சிட்டு உன்ன மாதிரி ஒரு பிள்ளைய பெத்ததுக்கு அவங்க சாகலான்ற ரேஞ்சுக்கு ஏதோ பேசிடுறா. கோஷியோ இந்த பொம்பளை பேசுறதெல்லாம் பார்த்து அப்படியே நின்னுடுறான். என்னடா இந்த பொம்பளை இப்படிலாம் பேசிடுச்சேன்ற மாதிரி பாக்குறான். அவனால வேற எதுவுமே அவகிட்ட பேசவே முடியல. அந்நேரம் கரெக்டா ஐயப்பன் அங்க வராரு. வந்தவர் என்னடா என் பொண்டாடி கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்கிட்டியான்ற மாதிரி கேட்குறாரு. இவனுமே கொஞ்சம் ஓவரா தான் திட்டிடாங்கன்ற மாதிரி முகபாவனையை காட்டுறான். ஐயப்பனும் உன்னால என் பொண்டாட்டியை சமாளிக்க முடியலையேடா, நீ எங்கடா என்ன இருந்து சமாளிக்க போற அப்படின்ற மாதிரி மிரட்டுறாரு. கோஷியோ அங்கிருந்து போயிடுறான். ஐயப்பனும் அவர் வீட்டுக்கு போயிடுறாரு. போனவர் அவர் பொண்டாட்டி கண்ணம்மா கிட்ட சொல்றாரு, எனக்கு கண்டிப்பா வேலை போயிடும்னு. அந்த அம்மா சொல்றாங்க, வேலை போனா போயிட்டு போகுது, நம்ம பிள்ளைய எப்படி வேணா வளர்த்துக்கலாம், ஆனா இந்த கோஷியை மட்டும் சும்மா விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஐயப்பனும் இது வரைக்கும் நான் சொல்றதை நீ கேட்க மாட்டேன், நீ சொல்றதை நான் கேட்க மாட்டேன், ஆனா இந்த விஷயத்துல நம்ம 2 பேருமே ஒத்து போயிட்டோம், நான் அவனை சும்மா விட மாட்டேன், நீ சொல்றதை கண்டிப்பா நான் செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு. கோஷி அந்த ஊர்லயே ஒரு லாட்ஜ்ல ரூம் எடுத்து தங்கிடுறான். அவன்கிட்ட வக்கீலும் அவரோட சொந்தக்காரர் ஒருத்தரும் இந்த பிரச்சனையை இதோட முடி, இனிமே இந்த பிரச்சனை தொடரக்கூடாது அப்படின்னு அவனுக்கு அட்வைஸ் பண்றாங்க. வக்கீல் கோஷி கிட்ட இந்த எஸ்ஐ ஊர் மக்களுக்கும் உனக்கும் நிறையவே உதவி செஞ்சிருக்காருன்னு சொல்றாரு. நீ அரெஸ்ட் ஆன அன்னைக்கோ நீ ஒரு போலீஸ்காரர் மேல கைய வச்ச, உன்னைக்காண்டி அந்த ஆள் அவரோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிருந்தாருன்னா அன்னைக்கே உன் கதை முடிஞ்சு போயிருக்கும். இந்த எஸ்ஐ ஐயப்பன் தான் உனக்கு அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு அவரோட ஸ்டேஷனுக்கு உன்னை கூட்டு வந்து உன்னை காப்பாத்திருக்காருன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம உன்னோட வண்டியில தான் நீ சரக்கெல்லாம் கொண்டு போயிருந்த, அதனால உன் வண்டியுமே சீஸ் பண்ணி உன் டிரைவரையுமே அரெஸ்ட் பண்ணிருக்கலாம். அதையுமே இந்த எஸ்ஐ செய்யாம உனக்கு நிறையவே உதவி செஞ்சிருக்காரு. இவ்வளவு செஞ்ச மனுஷனுக்கு நீ பதிலுக்கு என்ன செஞ்சு வச்சிருக்க பாரு அப்படின்னு சொல்றாரு. அந்த சொந்தக்காரரோ, நீ அவரை பழி வாங்கணும்னு நினைச்ச, இப்ப பழி வாங்கிட்டல, இது போதும், இதோட இந்த ஊரை விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்றாரு. வக்கீலோ, இந்த கண்டிஷன் பெயில நான் ஏதாவது பண்ணி நார்மல் பெயிலா மாத்துறேன், நீ இங்க வந்து கையெழுத்து போட வேண்டிய அவசியம் எல்லாம் இருக்காது, நீ இங்க இருந்து கிளம்புன்னு சொல்றாரு. தொடர்ச்சியா வக்கீலும் நாளைக்கு தான் ஐயப்பனோட கேஸ் விசாரணைக்கு வருதுன்னு சொல்றாரு. கோஷியோ மனசு மாதிரி இப்ப ஐயப்பனுக்கு நம்மளால ஏதாவது உதவி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. வக்கீல் சொல்றாரு, அதான் டிஎஸ்பி ஆஃபீஸ்ல வீடியோவை எடுத்துட்டு போய் கொடுத்துட்டோமே, இனிமே எதுவுமே இந்த விஷயத்துல நம்மளால பண்ண முடியாதுன்னுறாரு. கோஷிக்கு இப்பதான் அவர் பண்ணது தப்புன்னே புரியுது, வருத்தப்படுறாரு. டிரைவருமே இவர் வருத்தப்படுறத பார்த்து தப்பு பண்ணிட்டீங்களே சார் அப்படின்னு சொல்றாரு. டிஎஸ்பி ஆஃபீஸ்லயோ விசாரணை நடக்குது. அவரோ ஐயப்பன் கிட்ட எல்லா சாட்சியுமே உனக்கு எதிராக தான் இருக்கு, அதனால உனக்கு இந்த விஷயத்துல எந்த உதவியுமே என்னால பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாரு. ஐயப்பனோ, நான் எந்த தப்பும் பண்ணல, நல்லவனு நான் உங்ககிட்ட வாதாட விரும்பல, மனிதாபிமான அடிப்படையில தான் நான் அவனுக்கு உதவி செஞ்சேன், ஆனா ஏன் நேரம் எல்லாமே எனக்கு எதிராகவே திரும்பிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. டிஎஸ்பியோ இவர் பேசுறதெல்லாம் பெருசா காதுல வாங்கிக்கல, நீங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. வெளியில வந்த ஐயப்பன் இன்ஸ்பெக்டர் கிட்ட 27 வருஷம் இந்த சட்டத்துக்கு கட்டுப்பட்டு இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல என்னோட செருப்பு தேய உழைச்சேன், அதுக்கு எனக்கு கிடைச்ச பரிசு பாத்தீங்களா, என்னோட போலீஸ் யூனிஃபார்மையே கழட்ட வச்சுட்டானுங்க, இனிமே நான் எந்த சட்டத்துக்கு கீழையும் கட்டுப்பட மாட்டேன், என்ன யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. லேடி கான்ஸ்டபிள் ஜெசி கிட்ட உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா, வேலைக்கு எல்லாம் உனக்கு வேலை எல்லாம் திரும்ப கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அந்நேரம் இன்ஸ்பெக்டர் வந்து ஐயப்பன் கிட்ட இனிமே கோஷி கிட்ட எந்த பிரச்சனையும் வச்சுக்காதப்பா, அவன் ஒரு கிறுக்கு பயலா இருக்கான் அப்படின்னு அட்வைஸ் பண்றாரு. ஐயப்பனும் இவர் சொன்ன எதையுமே காதுல வாங்கிக்கல, அங்கிருந்து போயிடுறாரு. இன்ஸ்பெக்டரும் டிஎஸ்பி கிட்ட போய் 27 வருஷம் ஐயப்பன் நம்மளோட போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை வேலை செஞ்சிருக்காரு, எந்த ஒரு பிளாக் மார்க்குமே இல்லை அவர் மேல, அதனால அவருக்கு திரும்ப வேலை கிடைக்க ஏதாவது உதவி செய்யுங்க சார் அப்படின்னு கேட்குறாரு. டிஎஸ்பியோ அவரால் எந்த உதவியுமே இப்போ செய்ய முடியாதுன்னு சொல்லி கையை விரிச்சிடுறாரு. ஐயப்பன் ஒரு பஸ்ல ஏறி போறத கோஷி பார்க்குறான். அவனும் ஓடி போய் அதே பஸ்லயே ஏறுறான். நான் உன் விஷயத்துல தப்பு செஞ்சுட்டேன், அதனால உன்கிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு தான் வந்தேன், ஆனா இங்க வந்து உன் திமிரான நடவடிக்கை திமிரான பார்வையெல்லாம் பார்க்கும்போது உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணுன்ற எண்ணமே எனக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்றான்.
உன்னோட இழப்பை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாரு கோஷி. என்னோட இழப்பு இருக்கட்டும், இனிமே என்னால் உன்னோட வாழ்க்கையில் நீ என்னென்னலாம் இழக்க போகிறன்றதை பாரு. இனிமே யாராலையும் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாது. நான் எதுக்கு கீழேயும் அடிபடைஞ்சு போக மாட்டேன். என்கிட்ட இருந்து உன்னால் தப்பிக்கவே முடியாது. நீ எங்கே தப்பிச்சு போனாலுமே நான் அங்கே உன்னை பழி வாங்குறதுக்காக கண்டிப்பாக வருவேன்னு சொல்கிறாரு ஐயப்பன். இதை கேட்ட கோஷியோ, அப்போ நீ சொல்கிறத பார்த்தா என்ன ரத்தம் பார்க்காம விட மாட்டேன். நீ எதுக்கும் வேலையை விட்ட பிறகு என்ன தேடி காசு செலவு பண்ணி ஊராக திரியுது. நான் எங்கேயுமே போகிறது இல்லை. நம்ம பார்க்க முடிகிற வரைக்கும் நான் இதே ஊர்லேயே இருக்கேன். உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சவால் விட்டுட்டு பஸ்ஸை விட்டு இறங்கிடுறான் கோஷி. பஸ்ஸை விட்டு இறங்கின கோஷி அவனோட கார்லேயே ஐயப்பன் போகிற பஸ்ஸை ஃபாலோ பண்ணுறான். காரில் போகிற கோஷியை ஐயப்பன் பஸ்ஸில் போய்கிட்டே முறைக்கிறான். இவனுமே பதிலுக்கு திருப்பி அந்த ஆளை முறைக்கிறான். இப்படி முறைச்சிக்கிட்டே 2 பேரும் போகிறானுங்க. ஐயப்பன் ஜன்னல் வழியாக அந்த ரவுடி குட்டமணி ஆக்கிரமிப்பு செஞ்சுருக்கிற புறம்போக்கு நிலத்தை பார்க்குறான். அங்கே பார்த்தா அந்த ரவுடியும் கோஷியும் 2 பேருமே அங்கே தான் இருக்கானுங்க. இதை பார்த்தா ஐயப்பன் பஸ்ல இருந்து இறங்கி ஒரு மிரட்டலாக ஒரு நடந்து வராரு. வந்தவர் செருப்பை கழட்டி விட்டுட்டு, இப்போ நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டால இல்லை, போலீஸ் யூனிஃபார்ம்லையும் இல்லை, எந்த சட்டத்துக்கும் நான் கட்டுப்பட மாட்டேன். அன்னைக்கு என்னமோ சொன்னியடா போலீஸ் யூனிஃபார்மில் இல்லாமல் நான் மாட்டினா என்னை ஏதோ பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு இப்போ வந்திருக்கேன், என்ன செய்யறியோ செய்டா அப்படின்னு சொல்கிறாரு. ரவுடியோ ஐயப்பனை அடிக்கிறதுக்கு வராரு. ஐயப்பனோ ரவுடியோட நெஞ்சு மேலேயே எட்டி உதைக்கிறாரு. அவன் தூரமாக போய் விழுறான். கோஷியோ ரவுடிக்கு சப்போர்ட்டாக ஐயப்பன் கிட்ட சண்டை போடுறதுக்கு வராரு. டிரைவரோ கோஷியை சண்டை போட விடாமல் தடுத்துடுறாரு. இது நம்ம பிரச்சனை கிடையாது, ஓரமாக நின்று வேடிக்கை பார்த்தா போதும்னு சொல்கிறாரு. ஐயப்பனோ கோஷியை பார்த்துக்கிட்டே அந்த ரவுடி குட்டமணியை போட்டு வெளுத்துடுறாரு. ரவுடியோ நல்லா அடி வாங்கிட்டு ஓரமாக போய் விழுந்துடுறான். ஏற்கனவே ஒரு சீனில் சொல்லியிருப்பாருல, நான் காண்டி யூனிஃபார்ம் போடலன்னா இந்த இடத்த நானே இடிச்சு தரமட்டமாக்கிடுவேன்னு. அதை இப்போ செஞ்சு காட்டுறாரு. ரவுடியோட புல்டோசர் வண்டியவே எடுத்து அந்த ஆக்கிரமிப்பை எல்லாத்தையுமே இடிச்சு தரமட்டமாக்கிடுறாரு. அதோட விடல ஐயப்பன் மணலோட அந்த ரவுடியையும் சேர்த்து அள்ளி ஒரு பள்ளத்தில் போடுறதுக்கு முயற்சி செய்கிறாரு. அந்நேரம் கோஷியும் போலீஸ்காரங்களும் வந்து தடுத்துடுறாங்க. ஐயப்பனும் வண்டியை விட்டு கீழே இறங்கி செருப்பை மாட்டிக்கிட்டு ரவுடி கிட்ட போறாரு. பாத்தியா, நான் சொன்ன மாதிரியே செஞ்சு காட்டிட்டேன். நீ காண்டி இப்ப நான் பண்ணதை எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல என் மேல ஒரு கம்ப்ளைண்டா கொடுத்தேன்னா மலை உச்சியில இருக்க உங்க வீட்டை குடும்பத்தோட இடிச்சு தரமட்டமாகி பள்ளத்துல தள்ளி விட்டுருவான் அப்படின்னு மிரட்டுறாரு. ரவுடியை மிரட்டிட்டு கோஷியை மிரட்டலாம் ஒரு லுக்கு விட்டுட்டு மாசா அங்க இருந்து கிளம்புறாரு. இதையெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த இன்ஸ்பெக்டரும் ஐயப்பன் கிட்ட யாரு கேட்டு இந்த இடத்தெல்லாம் இடிச்சு தரமட்டமாக்குன்னு, அதான் கோர்ட்ல ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்கோம்ல அப்படின்னு சொல்றாரு. ஐயப்பனோ, தோ பாருங்க சார், நான் இப்ப டிபார்ட்மெண்ட்லாம் இல்ல, அதனால என்ன எந்த ரூல்ஸும் கட்டுப்படுத்தாது அப்படின்னு சொல்றாரு. இன்ஸ்பெக்டர் கோஷி கிட்ட வந்து முண்டூர் மாடனை பத்தி கேள்விப்பட்டிருக்கியா அப்படின்னு கேக்குறாரு. ஒரு காலத்துல அநியாயம் பண்றவங்களை எல்லாம் இந்த முண்டூர் மாடன்ன்றவன் அடிச்சே கொன்னுடுவான். படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு காட்சியை காட்டுவாங்கல்ல, ஒரு வாலிப வயசு பையன் பின்னாடி இருந்து ஒரு மனுஷனை கிடுக்கு பிடிச்சி நெஞ்சு கூட்டு எலும்பெல்லாம் உடைச்சு அதே இடத்துல கொண்டு போட்டுருவாருல, அது வேற யாரும் இல்லை, இந்த ஐயப்பன் தான். சின்ன வயசுல இந்த ஐயப்பன் வாலிப வயசு இருக்கும்போது மூர்க்கத்தனமா இந்த மாதிரி தப்பு பண்ற எல்லாரையும் அடிச்சே கொண்டு இருக்காராம். என்னதான் இவர் நிறைய பேரை அடிச்சு கொண்டு இருந்தாலும் அந்த கொலைகளுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடியுமே ஒரு நல்ல காரணம் இருக்குமா. நியாயமான காரணம் இல்லாம இவர் எந்த கொலையுமே செஞ்சது இல்லையா. இவர் இந்த மாதிரி நியாயத்துக்காக மூர்க்கத்தனமா நடந்துக்கிறத எல்லாத்தையும் பார்த்த ஒரு பெரிய மனுஷன் இவரை போலீஸ்ல சேர்த்து விட்டுருக்காராம். அவருதான் இந்த ஐயப்பன். இந்த பிளாஷ்பேக்கை எல்லாம் கேட்ட கோஷி அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நிக்கிறான். ஐயப்பன் இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்த பிறகுதான் மனுஷனா இருந்தான். அந்த யூனிஃபார்மை தான் நீ இப்ப கழட்டி இருக்க. இனிமே அவன் மனுஷத்தன்மையோட நடந்துக்க மாட்டான். அவனோட நடவடிக்கை எல்லாமே மிருகத்தனமா இருக்க போகுது அப்படின்னு சொல்றாரு இன்ஸ்பெக்டர். இனிமே என்ன நடக்க போகுதுன்றத நம்ம எல்லாரும் காத்திருந்து தான் பார்க்கணும்னு சொல்றாரு. இதை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த டிரைவரோ கோஷி கிட்ட, வேணா சார், நம்ம ஊருக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்றாரு. கோஷியோ, இனிமே இங்க இருந்து போய் ஒரு பிரயோஜனமும் இல்லை, எல்லாமே கைமீறி போயிடுச்சு. நான் இங்க இருந்து எங்க போனாலும் சரி, கண்டிப்பா ஐயப்பன் என்னை பின்தொடர்ந்து என்னை பகை தீக்கிறதுக்காக வருவான். அதனால என் கூட சேர்ந்து என்னோட குடும்பத்தோட நிம்மதியும் தான் போகும். அதனால என்னவா இருந்தாலும் சரி, இந்த ஊரோடய முடிச்சுட்டு நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஊர்ல தான் சரக்கு அடிக்க முடியாதுல்ல, வண்டியை எடுப்பா, பக்கத்து ஊருக்கு போய் சரக்கு அடிச்சுட்டு வருவோம் அப்படின்னு சொல்றாரு கோஷி. கட் பண்ணா போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் ஐயப்பன் கிட்ட பேசுறத காட்டுறாங்க. நீ இந்த மாதிரி எல்லாம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தனா என்னால உனக்கு எந்த உதவியுமே செய்ய முடியாது, கடைசியா நானே உன் மேல ஆக்ஷன் எடுக்க வேண்டியதா வரும் அப்படின்னு சொல்றாரு. இன்ஸ்பெக்டரும் இதை சொல்லிட்டு அவரோட ரூமுக்கு போயிடுறாரு. ஐயப்பனும் இன்ஸ்பெக்டர் பின்னாடியே போறாரு. ஐயப்பனும் இன்ஸ்பெக்டர் கிட்ட, நீங்க எனக்கு எந்த உதவியுமே செய்ய வேண்டாம், இந்த கேஸ்ல நான் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன், சட்டப்படி அந்த சரக்கு கொண்டு போன வண்டியை நான் சீஸ் பண்ணிருக்கணும், டிரைவரை நான் அரெஸ்ட் பண்ணிருக்கணும், நான் இது எதுவுமே பண்ணாம விட்டுட்டேன், நீங்க தான் ரொம்ப நேர்மையான போலீஸ் ஆச்சே, முடிஞ்சா உங்களால இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. இன்ஸ்பெக்டருக்கும் இவர் சொன்ன விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சு போகுது. அடுத்த சீன்ல கோஷி கார்ல போற மாதிரி காட்டுறாங்க. அப்பா ஒரு டிரைவர் கிட்ட புலம்பிக்கிட்டே போறாரு. எனக்கு இந்த ஐயப்பனை நினைச்சா ரொம்பவே பயமா இருக்கு, அந்த ஐயப்பன் பக்கம் தான் நியாயம் இருக்கு, அதனால இன்னுமுமே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி பேசுறாரு கோஷி. டிரைவரோ, இதுக்கு ஐயப்பன் உங்களை கொலை பண்ணிடுவாருன்னு நான் நினைக்கிறேன்ற மாதிரி சொல்றாரு. கோஷியோ, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காதுன்னு டிரைவரை சமாளிக்கிறாரு. இவங்க போற
வழியிலேயே போலீஸ் இன்ஸ்பெக்டர் குறுக்கால வராரு. கோஷியோ இந்த போலீஸ்காரங்க வண்டியை தான் செக் பண்ண வராங்கன்னு நினைச்சிட்டு எத்தனை வாட்டி தான் இவங்க என் வண்டியை செக் பண்ணுவாங்களோன்னு நினைக்கிறான். ஆனா போலீஸ்காரங்க வந்தது இவன் வண்டியை சீஸ் பண்றதுக்கும் டிரைவரை அரெஸ்ட் பண்றதுக்கும் தான். இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, உன் மேல போட்டிருக்க கேஸுக்கு நான் அப்பவே வண்டியை சீஸ் பண்ணிருக்கணும், டிரைவரை அரெஸ்ட் பண்ணிருக்கணும், அதை தான் நான் இப்ப பண்றேன்னு சொல்றாரு. வண்டியை புடுங்கிட்டு கோஷியை நடு ரோட்ல நிக்க வைக்கிறாங்க. கோஷியோ ரொம்ப தான் ஓவரா போறீங்கடா நீங்கன்ற மாதிரி பேசுறாரு. இன்ஸ்பெக்டரோ நீ மட்டும் என்ன ரொம்ப நியாயமா நடந்துக்கிறியான்ற மாதிரி அவரு பேசுறாரு. நாங்க எல்லாமே சட்டப்படி தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் அங்க இருந்து வண்டி எடுத்துட்டு போயிடுறாரு. கோஷியோட பர்ஸ், போனுனா அவனோட திங்ஸ் எல்லாமே அந்த காருக்குள்ள தான் இருக்கு. அதை எதையுமே அவங்க எடுக்க விட மாட்டாங்க. கோஷிக்கோ வேற வழி இல்ல, நடந்து தானே போயாகணும். அவன் நடந்தே போறான். ஒரு கட்டத்துக்கு மேல அவனால சுத்தமா நடக்கவே முடியல, ரொம்பவே சோர்ந்து போயிடுறான். இவன் நேரத்தை பாருங்க, சரியா அந்நேரத்துக்கு அங்க ஐயப்பன் வராரு வண்டியில. இவனும் முதல்ல ஐயப்பன் வண்டியில எல்லாம் நம்ம ஏறக்கூடாதுன்னு ரொம்பவே ரோஷம் பாக்குறான். இதுக்கப்புறம் வேற வழி இல்ல, நம்மளால நடந்தெல்லாம் போக முடியாதுன்னு சொல்லிட்டு ஐயப்பன் கிட்டயே போயிட்டு, யோ ஐயப்பா நில்லையா, கொஞ்சம் லிஃப்ட் குடியான்னு சொல்லி கேட்டு அவர் வண்டியிலேயே ஏறிடுறாரு. இவங்க ரெண்டு பேரும் வண்டியில போகும்போது கூட சும்மாவே போல. ஐயப்பா அங்கேயுமே இவனை மிரட்டிட்டே தான் போறாரு. நான் உன்னை கொலை பண்ண போறேன், உன் சாவு என் கையில தான் சொல்லி அங்கேயுமே மிரட்டிக்கிட்டே வண்டி ஓட்டிட்டு போறாரு. கோஷியோ இதை கேட்டு ரொம்பவே காண்டாயிடுறான். அந்நேரம் பக்கத்துல கொஞ்சம் பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க. அவங்க விறகு வெட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. அவங்க கொண்டு போன விறகுகள் கூட ஒரு அருவாவும் இருக்கும். கோஷி உடனே அந்த அருவாவை எடுத்து ஐயப்பன் கழுத்திலேயே வைப்பாரு. நீ என்ன கொலை பண்ண போறியா, அதுக்கு முன்னாடி நான் உன்னை கொலை பண்ணிடுவேன், ஏன் இப்ப நினைச்சா கூட நான் உன்னை கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு அவரை மிரட்டுவாரு. இவங்க ரெண்டு பேரும் இப்படி மாத்தி மாத்தி மிரட்டிக்கிட்டே பக்கத்து ஊர் வரைக்குமே போயிருவாங்க. கோஷியும் வண்டியை விட்டு இறங்கிடுவான். ஐயப்பன் கோஷியை பார்த்து கூடிய சீக்கிரம் நீ செத்துருவன்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுவாரு அங்கிருந்து. கோஷி திரும்பவும் அங்கிருந்து நடந்தே போற மாதிரி காட்டுவாங்க. கட் பண்ணா அடுத்த சீன்ல ஐயப்பனோட வீட்டை காட்டுறாங்க. அப்போ ஐயப்பன் கிட்ட போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இவருக்கு சாதகமா வேலை செய்யற ஒருத்தர் வந்திருப்பாரு. அந்த போலீஸோ கோஷியோட போனை கொண்டு வந்து ஐயப்பன் கிட்ட கொடுத்துட்டு போயிருவாரு. ஐயப்பன் கோஷியோட போனை எடுத்து அவரோட அப்பாவுக்கே போன் பண்றாரு. கோஷியோட அப்பாவோ போனை எடுத்ததுமே திட்டுறாரு. எத்தனை வாட்டிட்டா நான் உனக்கு போன் பண்றது, போனை எடுக்க மாட்டேன்ற மாதிரி கத்துறாரு. ஐயப்பனோ உன் பையனை நான் எப்ப வேணா கொன்னுடுவேன்ற மாதிரி மிரட்டுவாரு அவங்க அப்பாவையே. அவங்க அப்பா திரும்பவும் என் பையனுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா உன்னை சும்மா விட மாட்டேன்ற மாதிரி இவனை மிரட்டுவாரு. ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி மிரட்டிப்பாங்க. ஐயப்பன் சொல்றாரு, நான் போலீஸ் யூனிஃபார்ம்ல இருந்தப்பதான் உன்னோட செல்வாக்கெல்லாம் பயன்படுத்தி என்ன கட்டுப்படுத்த முடியும். நான் தான் இப்ப போலீஸ்லயே இல்லையே, இனிமே என்ன யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, முடிஞ்சா உன்னோட பிள்ளைய என்கிட்ட இருந்து காப்பாத்திக்கோன்ற மாதிரி மிரட்டிட்டு போனை வச்சிருவாரு. கோஷியோட பொண்டாட்டி அவரோட மாமனார் இப்படி எல்லாம் போன்ல கத்திக்கிட்டு இருக்கிறத அங்கிருந்து பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அவங்க ரொம்பவே பயந்துருவாங்க, என்னதான் நடக்குதுன்னு புரியாம. மறுபக்கம் கண்ணம்மாவும் அவ புருஷனை இத்தனை நாளா பார்க்காத ஒரு ரூபத்துல அவ பாக்குறா. அமைதியா இருப்பாரு, இந்த மனுஷனா இப்படி ஆயிட்டாருன்ற மாதிரி அவளுமே பயந்து போய் தான் பாக்குறா அவரை. ஐயப்பா அவன் பொண்டாட்டி கண்ணம்மா கிட்ட பேசுறான். கோஷிக்கு இந்த திமிரெல்லாம் அவங்க குடும்பத்துக்கிட்ட இருந்து தான் வந்திருக்கும். கோஷியோட அப்பாவையே அவன் போன்ல இருந்தே கூப்பிட்டு மிரட்டிட்டல. அவங்க எல்லாருமே இந்நேரம் பயந்துட்டு இருப்பாங்க, பையனுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு. ஆனா அவங்களுக்கு தகவல் சொல்றதுக்கு கூட வேற வழி இல்ல. கோஷி கிட்ட தான் போனே இல்லையே, அதுவும் இப்ப நம்ம கிட்ட வந்துடுச்சுன்ற மாதிரி சொல்றாரு. ஒரு நாள் ராத்திரி பூரா அவன் குடும்பமே பயப்பட்டுட்டோம், அதுல ஒன்னும் தப்பு இல்லைன்ற மாதிரி சொல்றாரு. கோஷியோட அப்பா பையனுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ உயிரோட இருக்கானா இல்லையான்னு கூட தெரியலையே, தான் பையனை எப்படியாச்சும் காப்பாத்தணும்னு போராடுறாரு. எம்எல்ஏ கிட்ட உதவி கேட்கலான்னு அவருக்கு போன் பண்றாரு. ஆனா எம்எல்ஏவோ இவனுக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ண மாட்டேங்கிறாரு. எம்எல்ஏ தான் உதவி செய்ய மாட்டேங்கிறாருன்னு கோஷியோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கான்டாக்ட் பண்றாரு. என்னதாண்டா நடக்குது அந்த ஊர்ல, கோஷியும் போன் எடுக்க மாட்டேன்றான், டிரைவரும் போன் எடுக்க மாட்டேன்றாரு, என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல, ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வாடா அவன் எப்படி இருக்கான்னு அப்படின்னு சொல்றாரு. அவனோட ஃப்ரெண்ட்ஸும் சரி நாங்க அந்த கிராமத்துக்கு போய் பாக்குறோம்னு சொல்றாங்க. அடுத்த சீன்ல கோஷியை காட்டுறாங்க. அவன் நடந்தே அட்டப்பாடி கிராமத்தை வந்து சேர்றான். ஒரு லாட்ஜ்ல போய் தங்கறதுக்கு ரூம் கேட்கலான்னு போறான். ஆனா அங்க இருந்தவரோ இவனை பார்த்தவனே கேட்டை இழுத்து சாத்திடுறாரு. காசு இருந்தாதான் ரூம் தருவேன், உன்கிட்ட காசு இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. கோஷி கிட்ட தான் காசே இல்லையே, எல்லாமே காரோடய போயிடுச்சுல. இங்க இருக்கிற எல்லாருமே அந்த ஐயப்பனுக்கு தான் சப்போர்ட்டிவா இருக்கிறாங்கன்றத புரிஞ்சுக்கிறாரு கோஷி. கட் பண்ண அடுத்த சீன்ல போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. இன்ஸ்பெக்டர் அங்க வேலை செய்யற எல்லார்கிட்டயும் விசாரிச்சுட்டு இருக்காரு. கோஷியோட போன்ல இருந்து அவங்க அப்பாவுக்கு போன் போயிருக்கு, அவரை யாரோ மிரட்டி இருக்காங்கன்னு தகவல் வந்திருக்கு. கோஷியோட போன் எங்க போச்சு, யார் இந்த வேலையை பார்த்தது அப்படின்னு விசாரிக்கிறாரு. அப்போ போனை எடுத்து கொடுத்தாரு ஒரு போலீஸ்காரர். அவர் சொல்றாரு, சார் நான் தான் சார் ஐயப்பன் கிட்ட போனை எடுத்துட்டு போய் கொடுத்தேன். ஐயப்பன் பக்கம் தான் நியாயம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அப்ப ஏன் சார் நம்ம எல்லாம் அவருக்கு உதவி செய்யக்கூடாது, என் வேலையே போனாலும் சரி நான் அவர் கூட தான் நிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இன்ஸ்பெக்டரும் இவன் சொன்னதெல்லாம் புரிஞ்சுக்கிறாரு. ஆனாலும் அவனை ஒரு வாட்டி எச்சரிக்கை பண்றாரு. இன்ஸ்பெக்டரும் அந்த கோஷி இப்போ எங்க இருக்கான் எப்படி இருக்கானே தெரியலையேடான்ற மாதிரி புலம்புறாரு. அதுக்கு இந்த போலீஸ்காரர் சொல்றாரு, அவன் வேற எங்க போயிருக்க போறான், அந்த லாட்ஜ் பக்கத்துல தான் எங்கேயாவது குடிச்சிட்டு படுத்து கிடப்பான் அப்படின்னு சொல்றாரு. இன்ஸ்பெக்டருக்கோ கோஷி பாவம் அவனுக்கு ஏதாவது உதவி செய்யலான்னு தோணுது. உடனே அவனை பாக்குறதுக்கு வண்டி எடுத்துட்டு அங்க போறாரு. சொன்ன மாதிரியே அங்க கோஷி படுத்து கிடக்குறான். அவன் கிட்ட போய் உனக்கு ஏதாவது உதவி செய்யட்டுமா அப்படின்னு கேக்குறாரு. கோஷியோ திமிரா எனக்கு உங்க உதவியெல்லாம் எதுவும் தேவை கிடையாதுன்ற மாதிரி சொல்றான்.
கோஷி கூட இருக்கும்போது இன்ஸ்பெக்டர் ஃபோனுக்கு ஒரு கால் வருது. அதை அவர் அட்டன் பண்ணி பேசுவார். கோஷியை காணோம் சார், அவரை தான் சார் தேடிக்கிட்டு இருக்கோம், அவன் கிடைச்சதுமே நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோன்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. இவர் பேசின எல்லாத்தையுமே கோஷி கேட்டுட்டு எல்லாருமே இந்த ஐயப்பனுக்கு தான் சப்போர்ட்டாக இருக்கிறாங்கன்னு நினைக்கிறான். அப்படியே அடுத்த நாள் காலையில் விடியுது. கோஷியோட ஃப்ரெண்ட்ஸ் அவனை தேடி அந்த ஊருக்கு வந்துடுறாங்க. அவங்களும் வந்து கோஷி சேஃபாக இருக்கிறத பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. உடனே அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கோஷி கிட்ட கொடுக்குறாங்க. கோஷி ஃபோனில் அவங்க அப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாரு. அந்நேரம் ஒரு கார் லாட்ஜுக்குள்ளே போகும். கோஷியோட ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்த்துட்டு நீ ரூமுக்கு போடான்னு சொல்லுவாங்க. கோஷியோ அவர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வக்கீலுக்கு கால் பண்ணி டிரைவரை கொஞ்சம் வெளியில் எடுக்க சொல்லுடா அப்படின்னு சொல்லுவார். கோஷி அவரோட ரூமுக்கு போயிடுவார். அவனோட ஃப்ரெண்ட்ஸோ காரில் கொஞ்சம் ரவுடிங்களை அவங்க அப்பா அனுப்பி வச்சிருப்பாரு. அவங்களுக்கும் ரூம் எடுத்து கொடுப்பாங்க. வந்த ரவுடிங்க கிட்ட கோஷியோட ஃப்ரெண்ட்ஸ் பேசுறாங்க. நீங்க எல்லாரும் அவங்க அப்பா அமிச்ச ஆளுன்னு அவனுக்கு தெரியாது, அவனோட பாதுகாப்புக்காக தான் நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க, அவனுக்கு ஐயப்பனால ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்க அந்த ஐயப்பனை கொன்னுடுவீங்கன்ற விஷயம் எல்லாம் அவனுக்கு தெரியாது, இதெல்லாம் அவனுக்கு தெரியாம நீங்க பாத்துக்கோங்கடா அப்படின்னு சொல்றாரு. கோஷி அவனோட ரூம்ல ஃப்ரெண்ட்ஸ் இவனுக்காக கொண்டு வந்த பேகை திறந்து பார்ப்பாரு. அதுல கொஞ்சம் துணியும் இருக்கும், இவருக்கு கூடவே ஒரு துப்பாக்கியும் இருக்கிறத பார்ப்பாரு. லாட்ஜுக்கு வெளியில இருக்க டீ கடைக்கு ஐயப்பா வந்திருப்பாரு. வந்து வண்டியை நிப்பாட்டிட்டு அது மேலே ஏறி உட்காந்துட்டு இருப்பாரு. கோஷியோ ஐயப்பா வந்திருக்கிறத பார்த்துட்டு அங்கேயே நின்று முறைச்சிக்கிட்டு இருப்பான். கோஷியோட ஃப்ரெண்ட்ஸும் அந்த ரவுடிங்க கிட்ட போய் ஐயப்பா வந்திருக்கான், அவனை பார்த்துக்கோங்க அப்படின்னு அடையாளம் காட்டுவாங்க. கோஷியோ ஐயப்பனை பார்த்து முறைச்சிட்டு நிற்க ஐயப்பனும் இவனோட ஃபோனை எடுத்து ரோட்ல போடுவான். அந்நேரம் அந்த பக்கமா வந்த வண்டி ஒன்று கோஷியோட ஃபோன் மேலே ஏறி ஃபோனே உடஞ்சி போயிடும். இதை எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்த கோஷி ஐயப்பன் கூட சண்டைக்கு வருவான். இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்போ அந்த ரவுடி பசங்கெல்லாம் ஊர்க்காரங்க மாதிரி வந்து இவங்க ரெண்டு பேரை விலக்கி விடுவாங்க. அப்போ கோவத்துல இருந்த கோஷி ஐயப்பன் கிட்ட உன்னை மட்டும் இல்லடா உன்னோட குடும்பத்தையும் சேர்த்து எரிச்சிடுவேன்னு சவால் விடுவாரு. ஐயப்பனோ இந்த ரவுடி பசங்க எல்லாருமே கோஷியோட அப்பா அனுப்பின ஆளுதானு தெரிஞ்சுக்குவாரு. நெக்ஸ்ட் சீன்ல அந்த ரவுடி குட்டமணி அடிபட்டு இருப்பான்ல, அவன் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கிற சீனை காட்டுவாங்க. கோஷியும் அவனோட வக்கீலும் அந்த ரவுடியை போய் பார்த்து ஐயப்பனுக்கு எதிராக போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுக்கும்படி கேட்குறாங்க. அந்த ரவுடியை தான் ஐயப்பன் ஏற்கனவே மிரட்டி வச்சிருப்பாருல, அவர் எப்படி கேஸ் கொடுப்பாரு? இல்ல சார், என்னை யாரும் அடிக்கலாம் செய்யல, நான் மாடியிலேருந்து விழுந்துதான் எனக்கு அடிபட்டு போச்சு அப்படின்னு சொல்லிடுறாரு. ரவுடி சொல்றான், என்னால உங்களுக்கு இந்த விஷயத்துல தான் உதவி செய்ய முடியாது, ஆனா இன்னொரு விஷயத்துல என்னால உதவி செய்ய முடியும். நீங்க எதுக்கு ஐயப்பனை பழிவாங்க நினைக்கிறீங்க? அவனுக்கு பதிலாக அவனோட பொண்டாட்டி கண்ணம்மாவை ஜெயிலுக்கு அனுப்புங்க, அது அவனுக்கு ரொம்பவே வலியை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட கோஷி ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுவாரு. ஏண்டா ஆம்பளைங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கோம், இதுல நடுவுல ஏண்டா வீணா வீட்டு பொம்பளைங்களெல்லாம் இழுக்கிறது, இதையெல்லாம் ரொம்ப தப்பு, இதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிடுவாரு கோஷி. இங்க நடக்கிறது எல்லாமே அவனோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க. அவங்க அந்த ரவுடி கிட்ட விசாரிக்கிறாங்க. என்னப்பா ஏதோ சொன்னியே அவன் பொண்டாட்டியை ஜெயிலுக்கு அனுப்பலான்னு, என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க. ரவுடி சொல்லுவான், அந்த கண்ணம்மா கவர்மெண்ட் ஆஃபீஸர் எல்லாம் அடிச்சு அவங்க மேல கேஸ் இருக்குல்ல, அந்த டீடைல்ஸை பத்திலாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிடுவாங்க. அவனோட ஃப்ரெண்ட்ஸோ இந்த கண்ணம்மா மேல இருக்க கேஸை பத்தி அவங்க அப்பா கிட்ட சொல்லிடுறாங்க. கோஷியோட அப்பாவோ அவனோட செல்வாக்கை பயன்படுத்தி கண்ணம்மாவை ஜெயிலுக்கு அனுப்ப பாக்குறாரு. டிஎஸ்பியோ இன்ஸ்பெக்டர் கிட்ட கண்ணம்மா மேல ஏற்கனவே ஒரு கேஸ் இருக்குல்ல, அதுல அந்த அம்மா பெயிலும் வாங்காம ஜெயிலையும் இல்லாம வெளியில சுத்திக்கிட்டு இருக்காங்க, அவங்கள புடிச்சு உள்ள போடு, ரவுடிங்களெல்லாம் ஏவி விட்டு கவர்மெண்ட் ஆபீஸரையா அடிக்க வச்சிருக்காங்கன்னு கேஸை மாத்தி அந்த அம்மாவை மாவோயிஸ்ட்னு முத்திர குத்தி உள்ள தூக்கி போடு அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை கேட்ட இன்ஸ்பெக்டரோ, சார் அந்த அம்மா ரொம்ப பாவம் சார், கை குழந்தையோட இருக்காங்க, இப்படி எல்லாம் பண்ணா ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு டிஎஸ்பியோ, உன் ஃப்ரெண்டு ஐயப்பன் இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இல்லைன்றதுக்காக நான் எந்த சட்டத்துக்கும் கட்டுப்பட மாட்டேன்னு பெரிய பெரிய ஆளுங்க கூட எல்லாம் வம்பு இழுத்துட்டு திரியிறான், அவன் இப்படி எல்லாம் பண்ணா அவன் குடும்பத்துக்கு பிரச்சனை தானே ஏற்படும், அதுக்கு நான் என்ன பண்றதுன்னு சொல்லிடுவாரு. முதல்ல கோஷிக்கும் ஐயப்பனுக்கும் இருக்கிற பிரச்சனையெல்லாம் பேசி தீர்க்க சொல்லு, அப்பதான் இந்த பிரச்சனை எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்றாரு டிஎஸ்பி. இன்ஸ்பெக்டரும் சரி சார் நான் முயற்சி செய்யறேன் சார் அப்படின்னு சொல்லிடுவாரு. நெக்ஸ்ட் சீன்ல போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் ஐயப்பன் கிட்ட பேசுறத காட்டுறாங்க. உன் பொண்டாட்டியை அரெஸ்ட் பண்ண சொல்றாங்க, நான் இப்ப என்ன பண்றதுன்னு ஐயப்பன் கிட்ட கேக்குறாரு. சார் நான் இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சு வைக்கல, அவன் தான் ஆரம்பிச்சான், அவன் செத்தாதான் இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும்னா அதையும் செய்ய நான் தயார் அப்படின்னு சொல்லிடுறாரு. நான் ஒன்னும் என்னோட சொந்த பிரச்சனைக்காக இவ்வளவு தூரம் நான் இறங்கி போல, அதிகாரமோ செல்வாக்கும் இருந்தா யாரை வேணா என்ன வேணா பண்ணலாம்னு நினைச்சுக்கிட்டு இவ்வளவு திமிரா நடந்துக்கிறாங்க, அதனாலதான் எனக்கு இவ்வளவு கோபம் வருது அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு எனக்கு நடந்த விஷயம் நாளைக்கு யாருக்கு வேணா நடக்கலாம், அதனாலதான் இவங்க அதிகாரத்துக்கெல்லாம் எதிர்த்து நான் போராடுறேன் அப்படின்னு சொல்றாரு. கோஷியோ இன்ஸ்பெக்டரை பார்க்க ஸ்டேஷனுக்கு வரான். இவன் வரதை பார்த்தா ஐயப்பா அங்க இருந்து கிளம்ப பாக்குறாரு. இன்ஸ்பெக்டரோ நீ இங்கேயே நில்லு அப்படின்னு சொல்லி அவரை நிப்பாட்டி வைக்கிறாரு. அப்போ கோஷிக்கு காவலா அந்த ரவுடிங்களுமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியில காத்துக்கிட்டு இருப்பாங்க. ரவுடிங்கெல்லாம் வந்திருக்கிறத பார்த்து ஐயப்பா இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்வாரு, பாத்தீங்களா சார் ரவுடிங்களெல்லாம் இறக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. இன்ஸ்பெக்டரும் அதுக்கு இந்த விஷயம் எனக்கு நேத்தே தெரியும், ஏதாவது பிரச்சனைன்னு ஒண்ணு நடக்கட்டும் உடனே நான் ஆக்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு.
ஐயப்பனோ பிரச்சனை தானே, அதை நானே பண்றேன்னு சொல்றாரு. கோஷியோ உள்ள வந்து பெயிலுக்கான கையெழுத்து போட்டுக்கிட்டு இருக்காரு. இன்ஸ்பெக்டர் அப்படியே இந்த பிரச்சனையை சுமூகமா முடிக்கலான்னு பேச ஆரம்பிக்கிறாரு. கோஷியா சும்மா இருப்பான், ஐயப்பனா அப்படியே வம்புக்கு இழுக்கிறான். ஐயப்பனோ உடனே இவன் சட்டையை பிடிச்சி சண்டைக்கு இறங்கிறான். ரெண்டு பேருக்கும் ஸ்டேஷன்லயே பெரிய சண்டை நடக்குது. ரெண்டு பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள அடிச்சுக்கிறதுனால ரவுடிங்களால உள்ள எல்லாம் வர முடியல. வெளியில நின்னே வேடிக்கை பாக்குறாங்க. உள்ள இருந்த போலீஸ்காரங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த ரெண்டு பேரும் சண்டை போறதையும் விலக்கி விடுறாங்க. கோஷியை வெளியே போக சொல்லி வெளியில தள்ளி விட்டுறாங்க. வெளியில போன கோஷியோ ஐயப்பன் கிட்ட நீ வெளியில வாடா, நம்ம சண்டையை வச்சுக்கலாம், தைரியம் இருந்தா வெளியில வான்ற மாதிரி கத்திட்டு அங்கிருந்து போயிடுறாரு. இன்ஸ்பெக்டருக்கு இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுப்பாங்கன்னு தெரியுது. அதனால ரெண்டு போலீஸ்காரங்களை கோஷிக்கு காவலா லாட்ஜ்ல இருக்க சொல்றாங்க. இன்ஸ்பெக்டர் ஐயப்பன் கிட்ட நான் சொல்ல வேண்டியது எல்லாமே சொல்லிட்டேன், இனிமே உங்க இஷ்டம், நீங்களே பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ஐயப்பனா கோவமா அங்கிருந்து கிளம்புறான். இன்ஸ்பெக்டர் சொன்ன மாதிரியே கோஷியோட ரூமுக்கு வெளியில ரெண்டு போலீஸ்காரங்க உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. கோஷியோ அந்த போலீஸ்காரங்களை கோவமா திட்டிட்டு உள்ள போயிடுவாரு. ஐயப்பனோ கோவமா லாட்ஜுக்கு வருவாரு. இவர் வர்றத பார்த்து அந்த ரவுடிங்க எல்லாம் கேட்டை இழுத்து பூட்டிடுவானுங்க. கேட்டு பூட்டி இருக்கிறத பார்த்து ஐயப்பன் கேட்டு பூட்டினா என்னால வர முடியாதுன்னு பக்கத்துல இருந்த கார் மேல ஏறி அப்படியே மாடிக்கு தாவிடுவாரு. மாடிக்கு போனவர் அங்க இருந்த ரவுடிங்க எல்லாருமே வச்சு வெளுப்பாரு. எல்லா ரவுடிங்களையுமே அடிச்சு மாடியில இருந்து கீழே தூக்கி போட்டுருவாரு. கடைசியா ஒரு ரவுடியை மட்டும் அங்க போலீஸ்காரங்க வச்சிருந்த லத்திய வாங்கியே அடிப்பாரு. எப்படி மேல ஏறி போனாரோ அதே மாதிரியே கீழே இறங்கி வந்து அந்த லட்டியை வச்சு எல்லாரையுமே வெளுத்துறாரு. அந்நேரம் சரியா இன்ஸ்பெக்டர் அங்க வராரு. அவரு ஐயப்பனை பார்த்து எதுவுமே பேசாம தான் நிக்கிறாரு. இன்ஸ்பெக்டர் தான் ஏற்கனவே சொல்லி இருப்பாருல, ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கட்டும் உடனே நான் ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லியிருப்பாருல. இப்பதான் ஐயப்பா அந்த பிரச்சனையை நடக்க வச்சுட்டாரு. இன்னும் வசதியா போச்சு. உடனே இன்ஸ்பெக்டர் அங்க இருந்த ரவுடிங்க எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிடுறாரு. கோஷிக்கோ இந்த ரவுடிங்க எல்லாம் அவங்க அப்பா அனுப்புன ஆளுன்னு தெரியாது. இவங்க சண்டை போட்டுக்கும் போதெல்லாம் கோஷி ரூமுக்குள்ள இருப்பாரு. ஏதோ சத்தம் கேக்குதுன்னு தான் வெளியில வந்தே பாப்பாரு. அப்ப இந்த ஐயப்பா அந்த ரவுடிங்களை அடிச்சிட்டு இருப்பாரு. அப்ப ஐயப்பன் கிட்ட கேட்பாரு, ஏன் இவங்களெல்லாம் அடிக்கிற சம்பந்தமே இல்லாமன்னு. அதுக்கு ஐயப்பா, ஓஹோ உனக்கு இவங்கெல்லாம் யாருன்னே தெரியாதா அப்படின்னு கேட்பாரு. ரவுடிங்க எல்லாருமே அரெஸ்ட் ஆனது கோஷியோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அப்பாவுக்கு தகவல் சொல்லுவாங்க. நீங்க ஏற்பாடு பண்ண ரவுடிங்க எல்லாமே போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு. அப்ப கோஷி இதை எல்லாத்தையுமே கேட்டுடுவான். கேட்டவன் அவன் ஃப்ரெண்ட்ஸையே ஒரு அறை விட்டு ஏன்டா என்னை இப்படி எல்லாம் அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்னு ரொம்பவே கோவப்படுவான். உங்க அப்பா தாண்டா உனக்கு தெரியாம இதெல்லாம் பண்ண சொன்னாரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. கோஷியோ ஐயப்பன் இறங்குவாருல கார் மேல குதிச்சு மாடியில இருந்து, அதே ஸ்டைல்ல அவனுமே இறங்கி வந்து இப்ப ஐயப்பன் கிட்ட பேசுவாரு. உண்மையிலேயே இந்த ரவுடிங்க எல்லாம் எனக்கு யாருன்னே தெரியாது, நான் ஏற்பாடு பண்ணல, இப்பதான் எனக்கு விஷயமே தெரியும், எங்க அப்பா அனுப்புன ஆளுங்கன்னு. இந்த ரவுடிங்க எல்லாம் யாருமே எனக்கு தேவை கிடையாது, வா இப்பவே சண்டைக்கு வா, நீயும் நானும் இங்கே அடிச்சுக்கலாம் அப்படின்னு கூப்பிடுவான். அதுக்கு ஐயப்பன் சொல்லுவாரு, நீ இப்ப போலீஸ் பாதுகாப்புல இருக்க, உனக்கு காவலுக்கு நிக்கிறாங்களே இந்த ரெண்டு போலீஸ்காரங்களும் அவனுங்க என் புள்ள மாதிரி. இப்ப நான் உன் மேல கை வச்சேன்னா அவங்க நான் அடிக்கிறத தடுக்க வேண்டியதா வரும், நான் அவங்களையுமே அடிக்க வேண்டியதா வரும். இந்த பிரச்சனை எல்லாம் வேணான்னு தான் நான் சும்மா இருக்கேன் அப்படின்னு இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அங்க பிரச்சனை பண்ண மாட்டேங்கிறாரு ஐயப்பன். இன்ஸ்பெக்டர் ஐயப்பன் கிட்ட நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இந்த ரவுடிங்க மேல எல்லாம் புகார் கொடு, நான் ஆக்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. கோஷி கிட்டயோ உங்க அப்பா தானே இந்த ரவுடிங்க எல்லாம் அனுப்பி வச்சாரு, அவர் மேல என்னால கொலை கேஸ் புக் பண்ணி உள்ள தள்ள முடியும், தேவையில்லாம பொம்பளைன்னு கூட பார்க்காம கண்ணம்மாவை இந்த பிரச்சனை எல்லாம் இழுத்துட்டீங்க, அவங்கள அரெஸ்ட் பண்ணணும்னு சொன்னீங்க, நான் அதையுமே இன்னுமே பண்ணல, நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறதுல தேவையில்லாம குடும்ப ஆட்கள் எல்லாம் இழுத்து விடுறத இதோட நிப்பாட்டிக்கோங்க, இந்த பிரச்சனையை இதோட முடிங்க, இல்லைன்னா வேற மாதிரி போயிடும் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் மிரட்டிட்டு போறாரு. இதை கேட்ட கோஷியோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர்கிட்டயும் பாத்தீங்களாடா நீங்க பண்ண வேலைக்கு நான் அவமானப்பட வேண்டியதா இருக்கு, எனக்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்த சம்பந்தமே இல்ல, பாத்தீங்களா நீங்க பண்ண வேலைகளுக்கெல்லாம் நான் தான் இங்க பொறுப்பாகிறேன், எல்லாரும் என்னதான் கேள்வி கேட்கறாங்க அப்படின்னு ரொம்பவே கோவப்படுறாரு கோஷி. இதை பார்த்த இன்ஸ்பெக்டரும் இவனுங்க ரெண்டு பேர் தான் இது எல்லாத்துக்கும் காரணமா, இவனுங்களையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வண்டியில ஏத்திட்டு போயிடுறாங்க அவங்க ரெண்டு பேரும். கோஷியோட வக்கீலும் டிரைவரை ஜாமீன்ல எடுத்துடுறாரு. கோஷி வக்கீல் கிட்ட எதையோ பேச ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு வக்கீலோ என்ன இதோட விட்டுருங்க, நான் இனிமே உங்க விஷயத்துல தலையிட மாட்டேன், எனக்கும் மனசாட்சிங்கிறது இருக்கு, நானும் எத்தனையோ முறை இந்த பிரச்சனையை முடிங்கன்னு உங்ககிட்ட சொல்லி பார்த்துட்டு ஆனா நீங்க என் பேச்சை கேட்க மாட்டேன்றீங்க, அதனால என்ன இதோட விட்டுருங்க, நிறைய பெரிய பெரிய வக்கீல்லாம் இந்த ஊர்ல இருக்காங்க, அவங்கள புடிச்சுக்கோங்க, என்ன விட்டுருங்கன்னு சொல்லிடுறாரு. இப்ப கோஷி கூட யாருமே இல்ல, எல்லாருமே விட்டுட்டு போயிடுறாங்க. டிரைவர் மட்டும் தான் இருக்காரு. ஒந்து போன கோஷி டிரைவர் கிட்ட சொல்றாரு, நேரா வண்டியை வீட்டுக்கு விடு, அந்த ஆளுகிட்ட நான் கொஞ்சம் பேசணும், இல்லைன்னா நிலைமை கை மீறி போயிடும் அப்படின்னு சொல்றாரு. நேரா வீட்டுக்கு போயிட்டு அப்பாவை பார்த்து பேசிட்டு திரும்பவும் இந்த ஊருக்கு தான் வரணும்னு டிரைவர் கிட்ட சொல்றாரு. அப்படியே ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே கார்ல கோஷியோட வீட்டுக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் ஐயப்பனோ எங்க இங்கே இருந்தா அவனோட பொண்டாட்டிய போலீஸ்காரங்க புடிச்சிட்டு போயிடுவாங்களோன்னு சொல்லிட்டு அவளையும் குழந்தையும் அவளோட சொந்த ஊரான ஆதிவாசி கிராமத்துக்கு கூட்டிட்டு போய் அங்க தங்க வச்சிடுறாரு. கண்ணம்மாவும் அவளோட குழந்தையும் அந்த கிராமத்துல போலீஸுக்கு தெரியாம தலைமறைவா இருக்காங்க. கோஷியும் அவனோட வீட்டுக்கு போயிடுறான். அவன் பொண்டாட்டி பசங்க கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். அந்நேரம் அவங்க அப்பா அங்க வராரு. அந்த
ஆம்பளைங்களும் அந்த தாத்தாவை பார்த்து பயந்து உள்ள ஓடி போயிடுறாங்க. அவங்க அப்பாவை பார்த்ததுமே கோஷி கோவமா பேச ஆரம்பிக்கிறான். வீணா நீங்க என்னோட பிரச்சனையில தலையிடாதீங்க, எனக்கும் ஐயப்பனுக்கும் உண்டான சண்டையை நாங்க பாத்துக்கிறோம், நீங்க ஏன் தேவையில்லாம இதுல நுழைறீங்க அப்படின்னு கத்துறான். நாங்க ஆம்பளைங்க 2 பேரும் எங்களுக்குள்ள சண்டை போட்டுட்டு இருக்கோம், நீங்க என்னடானா தேவையில்லாம உள்ள பூந்து கண்ணம்மாவெல்லாம் அரெஸ்ட் பண்ண வைக்கிறீங்க, இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் நிப்பாட்டிக்கோங்க அப்படின்னு கத்துறான். இதை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்தா அவங்க அப்பாவும் ரொம்பவே டென்ஷன் ஆகி, நீ செத்து போயிடக்கூடாது அவன் கையாலன்னு தாண்டா நான் வந்து இந்த பிரச்சனையில இன்வால்வ் ஆகுறேன், நீ என்னடானா இதையெல்லாம் புரிஞ்சுக்காம என்கிட்டயே சண்டைக்கு வரையடா அப்படின்னு அவரும் கத்துறாரு. நான் ஒருத்தர்கிட்ட மோதணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா நான் எந்த லெவலுக்கு வேணாலும் இறங்கி போவேண்டா அப்படின்னு சொல்றாரு அவர் அப்பா. இதை கேட்டுக்கிட்டு இருந்த கோஷியோ, நீங்க உங்க கீழ்த்தனமான வேலைகள் எல்லாம் நிப்பாட்டிக்கோங்க, நீங்க சொல்ற மாதிரிலாம் நான் நடந்துக்கிட்டேன்னா ஒரு குடும்பம் கொலகார குடும்பமாவும் இன்னொரு குடும்பம் ஆம்பளை இல்லாத குடும்பமாவும் தான் ஆகும் அப்படின்னு கோஷி கத்துறான். பாவம் பிள்ளையோ இந்த மாதிரி கத்துக்கிட்டு இருக்க கோஷியோட பொண்டாட்டியோ, ஏங்க இனிமே எந்த பிரச்சனையும் வேணாம், இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட கோஷியோட அப்பா அந்த பொண்ணை ஏன் மிரட்டுறாரு, பேசாம நீ உள்ள போறியான்னு கத்துறாரு. கோஷியோட பொண்டாட்டியோ ரொம்பவே கோவமாயிடுறா. இந்த பெரியவரை எதிர்த்து பேசுறா. நான் ஒண்ணு உங்ககிட்ட பேசலையே, நான் என் புருஷன் கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்க உள்ள போங்கன்னு கத்துறா. ரொம்பவே கோவமா கோஷியோட அப்பாவை எதிர்த்து பேசிடுறா. இதை எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்த கோஷி உடனே கோவமா அவன் பொண்டாட்டிய ஓங்கி ஒரு அற விடுறான். என்னடா இவரு பொம்பளைங்களுக்கெல்லாம் ரொம்ப மதிப்பு கொடுப்பாரே, கடைசியில ஒரு பொண்டாட்டியவே அடிக்கிறாரேன்னு பார்த்தா கோஷி சொல்லுவாரு, நான் ஒண்ணு எங்க அப்பாவை எதிர்த்து பேசினதுக்காக நான் உன்னை அடிக்கல, நீ மட்டும் முதல்ல இருந்தே இந்த ஆள் கிட்ட கடுமையா நடந்துகிட்டு இருந்தனா இந்த ஆள் இவ்வளவு தூரத்துக்கு ஆட்டம் போட்டிருக்க மாட்டாரு, கோஷி அவரோட ஒய்ஃப் அடிச்சதுக்கு காரணம் இதுதானா, கோஷியோட அப்பாவோ நம்ம பெத்தவனும் நம்மளை மதிக்கல, அவனை கட்டிக்கிட்டு வந்தவளும் நம்மளை மதிக்கல, இனிமே நம்ம இங்க நிக்கிறதுல பிரயோஜனமே இல்லை, நம்மளே பேசாம உள்ள போயிருவோம் அப்படின்னு போயிடுவாரு. அடுத்த சீன்ல கோஷியோ ஐஜியை போய் மீட் பண்றாரு. ஐஜி கிட்ட சொல்றாரு, நான் ஒரு குடிபோதைக்கு அடிமையானவன், குடிக்காம என்னால இருக்கவே முடியாது, சரக்கு இல்லைன்னா ரொம்பவே மோசமான நிலைமைக்கு போயிடுவேன், அன்னைக்கோ போலீஸ் ஸ்டேஷன்ல இதுதான் நடந்துச்சு, என் நிலைமைய பார்த்த எஸ்ஐ ஐயப்பன் மனிதாபிமான அடிப்படையில எனக்கு அன்னைக்கு உதவி செஞ்சாரு, சட்டத்தையும் மீறி பறிமுதல் பண்ண அந்த பாட்டில்ல இருந்து கொஞ்சமா எனக்கு மருந்து மாதிரி ஊத்தி கொடுத்தாரு, என்ன அன்னைக்கு அவரு தான் காப்பாத்தினாரு, எனக்கு அவர் உதவி செஞ்சதை தவிர வேற எந்த தவறுமே அவர் செய்யல அப்படின்னு சொல்லிடுறான். இவர் இப்ப சொன்னதை எல்லாமே எழுத்துப்பூர்வமாவே டாக்குமெண்ட்ஸா அவர்கிட்ட சப்மிட் பண்றான். ஐயப்பனுக்கு திரும்பவும் அந்த போலீஸ் வேலையும் வாங்கி கொடுத்துருங்க, அவரை யூனிஃபார்ம் இல்லைன்னா யாராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு ஒரு ரெக்வஸ்டாவே ஐஜி கிட்ட சொல்லிட்டு போறான். ஐஜியோ என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் கண்டிப்பா பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. கோஷி ஊரை விட்டு போன விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு ஐயப்பன் நேரா கோஷியோட வீட்டுக்கே போயிடுறான். போனவன் கோஷியோட அப்பாவை மிரட்டிட்டு போறான். இந்த விஷயம் கோஷியோட காதுக்கு வருது. என்ன திமிரு இருந்தா இவன் வீட்டுக்கே வந்து மிரட்டிட்டு போவான், அவனை என்ன பண்றான் பாருன்னு கோஷியும் கிளம்புறான். போனவன் நேரா புல்டோசர் எடுத்துட்டு போய் ஐயப்பனோட வீட்டை இடிச்சு தரமட்டமாக்கிடுறான். ராத்திரி நேரத்துலதான் இந்த சம்பவம் எல்லாம் நடந்திருக்கு. அடுத்த நாள் காலையில விடியுது, போலீஸ்காரங்களும் அங்க கூடி இருக்காங்க. அங்க வந்து போலீஸ் இன்ஸ்பெக்டரும் கரெக்டா கெஸ் பண்றாரு, இந்த வேலையெல்லாம் பண்ணது அந்த கோஷியா தான் இருப்பான் அப்படின்னு சொல்றாரு. ஐயப்பனுக்கு அவர் வீடு இடிஞ்சு போன விஷயம் தெரியுமா என்னன்னு தெரியலையேன்னு அவர் கூட இருந்தவங்கள கேட்க, அதுல ஒரு போலீஸ்காரர் சொல்றாரு, ஆல்ரெடி நான் ஐயப்பனுக்கு விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் சார், இந்நேரம் ஐயப்பனோ கோஷியை தேடி லாட்ஜுக்கு போயிருப்பாரு சார் அப்படின்னு சொல்றாரு. இன்ஸ்பெக்டரும் இதை கேட்டு பதவி போய் லாட்ஜுக்கு ஓடுறாரு. இன்னொரு பக்கம் ஐயப்பனோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறான். அங்க போலீஸ்காரங்க பறிமுதல் செஞ்ச வெடி மருந்தெல்லாம் ஒரு ஓரமா எடுத்து வச்சிருக்காங்க, அதுல ஒரு பக்கெட் தூக்கிட்டு போறாரு. லாட்ஜுக்கு போன ஐயப்பன் அங்க நின்னுட்டு இருந்த கோஷியோட காரை அடிச்சு உடைக்கிறாரு. அதோட விடாம கொண்டு போன வெடி மருந்த எல்லாத்தையும் கார் மேல கொட்டுறாரு. கோஷியை வெளியே வர சொல்லி கூப்பிடுறாரு. கோஷியுமே வெளியில வரான். வந்தவன் கண்ணு முன்னாடியே அவனோட காரை போட்டு கொளுத்திடுறாரு. அவன் கார் வெடிக்கிறத பார்த்த கோஷி ஐயப்பன் கிட்ட சண்டைக்கு போறான். சண்டையில ஐயப்பன் கோஷியை பின்னாடி இருந்து கிடுக்கு பிடிக்கிறான். கோஷியோட நெஞ்சு கூட்டு எலும்பெல்லாம் நொறுங்க ஆரம்பிக்குது. மூச்சு திணறி அவன் மயக்கம் போடுற நிலைமைக்கே போயிடுறான். கரெக்டா அந்நேரம் அங்க போலீஸ் வருது. வந்தவங்க ஐயப்பன் கிட்ட இருந்து நம்ம கோஷியை காப்பாத்துறாங்க. இன்ஸ்பெக்டர் ஸ்பாட்லயே வச்சு 2 பேரையுமே அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிடுறாரு. 2 பேரையும் இன்ஸ்பெக்டர் கோவமா திட்டி தூக்கி செல்லுல போட சொல்றாரு. எங்க ஜெயில போட்டா கோஷியை பழி வாங்க முடியாம போயிடுவோன்னு ஐயப்பன் நினைக்கிறாரு. ஐயப்பன் சொல்றாரு, என் வீட்டெல்லாம் யாரும் இடிக்கல, என் வீடு சூறாவளி காத்துல சேதமடைஞ்சு வீடு நல்லா இல்லாம இருந்துச்சு, அதனால நானே தான் என் வீட்டை இடிச்சேன், வேற யார் மேலேயும் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க விரும்பல அப்படின்னு சொல்லிடுறாரு. கோஷியோ பதிலுக்கு, என் காரெல்லாம் யாரும் எரிக்கல, நானே தான் என் காரை எரிச்சேன், அதை நான் ரோட்ல வச்சு செஞ்சது குத்தம் தான், அதுக்காக 500 ரூபாய் ஃபைனையும் நான் கட்டிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட இன்ஸ்பெக்டரும் 2 பேரும் ஏதோ ஒரு முடிவுல தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. இன்ஸ்பெக்டர் முதல்ல ஐயப்பனை கிளம்பி போக சொல்லிடுறாரு. ஐயப்பன் போனதுக்கு அப்புறம் கோஷியும் போறான். கூடவே அவனுக்கு துணைக்காக 4 போலீஸ்காரங்களையும் அனுப்புறாரு இன்ஸ்பெக்டர். கோஷியை பத்திரமா ஜீப்லயே கூட்டு போய் லாட்ஜ்ல விட்டு வர சொல்றாரு. கோஷியோ அங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி இன்ஸ்பெக்டர் அவன் கிட்ட, இன்னொரு வாட்டி அவர்கிட்ட மாட்டிக்காத, மாட்டினாலும் அந்த கிடுக்கு பிடியில மாட்டாத,
மாட்டாத. நீ கண்டி அந்த ஐயப்பன் பிடிக்கிற கிடுக்கு புடியில மாட்டினா உன் நெஞ்சு கூட்டி எலும்பெல்லாம் நொறுக்கி உன் முதுகு எலும்பையே உடச்சி உன் இதயத்தை கிழிச்சு உன்னை கொன்னுடுவான். இன்னைக்கு நாங்க மட்டும் கரெக்ட் டைம்ல வந்து உன்னை காப்பாத்தலன்னா இன்னைக்கே நீ செத்து போயிருப்ப. ஐயப்பன் கிட்ட மாட்டி உன் உயிரை விடுறத விட நீ இங்க இருந்து போயிரு அப்படின்னு சொல்றாரு. இதையெல்லாம் கேட்டு மிரண்டு போன கோஷி இதையெல்லாம் அப்படியே யோசிச்சுக்கிட்டே ஜீப்லயே லாட்ஜுக்கு போறான். போற வழியில கோஷியோட அப்பா இந்த ஊருக்கு வந்திருக்கிறத பாக்குறான். ஜீப்பை விட்டு இறங்கி போய் அவர்கிட்ட பேசுறான். கோஷியா அவங்க அப்பா கிட்ட நீங்க எதுக்கு இங்க வந்தீங்கன்னு கேக்குறான். அதுக்கு அவங்க அப்பாவும் என்னைக்கு அவன் வீடு தேடி வந்து என்ன மிரட்டிட்டு போனானோ அன்னைக்கே இது எனக்கும் அவனுக்கும் உண்டான பிரச்சனையா மாறிடுச்சு. வீணா நீ இதுல தலையிடாத, நீ கிளம்பு அப்படின்னு மிரட்டுறாரு. கோஷியோ கோவமா லாட்ஜுக்கு போறான். அவரு டிரைவர் கிட்ட சொல்றான், எங்க அப்பா கண்டு இங்க இருந்தாருன்னா இன்னுமே பிரச்சனை பெருசாயிடும், அவர் எப்படியாவது இங்க இருந்து கிளப்பணும் அப்படின்னு சொல்றான். கோஷி உடனே இன்ஸ்பெக்டருக்கு போன் பண்றான். நீங்க நான் ஐயப்பன் கையால சாக கூடாதுன்னு எனக்கு நிறையவே அட்வைஸ் பண்ணீங்க, அதுக்கு கைமாற நான் உங்களுக்கு ஒண்ணு செய்யறேன். எங்க அப்பா இந்த ஊருக்கு வந்திருக்காரு, ரவுடிங்களையும் கூட்டு வந்திருக்காரு. ஏற்கனவே ரவுடிங்களை ஏவி விட்டு ஐயப்பனை கொல்ல பார்த்த கேஸ் இருக்குல்ல, அதுல எங்க அப்பாவை பிடிச்சி ஜெயில போடுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இன்ஸ்பெக்டரும் அவங்க அப்பாவை போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வராரு. ரவுடிகளை ஏவி விட்ட கேஸ்ல இவரை முதல் குற்றவாளியா போட சொல்றாரு. சொந்த அப்பாவே போலீஸ்காரங்க கிட்ட மாட்ட வச்சிடறான் கோஷி. கோஷியோட அப்பாவோ இன்ஸ்பெக்டர் கிட்ட சவால் விடுறாரு. என்னையே அரெஸ்ட் பண்ணிட்டல நீ, உன்னை நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்ற மாதிரி பேசுறாரு. அதுக்கு இன்ஸ்பெக்டரும் முதல்ல கோஷியும் ஐயப்பனும் சண்டை போட்டுட்டு இருக்காங்களே அந்த பஞ்சாயத்து முதல்ல முடிக்கிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் பஞ்சாயத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. சீக்கிரம் இந்த ஆளை கொண்டு போய் லாக்அப்ல தள்ளுங்கயான்னு சொல்லிடுறாரு. அடுத்த சீன்ல ஐயப்பன் கண்ணம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். என்ன கண்டிப்பா ஜெயில போட்டுருவாங்க, நீ தான் நம்ம குழந்தைய நல்லா வளர்க்கணும், எனக்காக நீ வக்கீலெல்லாம் வச்சு வாதாட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அட்டப்பாடி கிராமத்துக்கு கிளம்புறாரு. டிஎஸ்பியோ போலீஸ்காரங்களெல்லாம் கூட்டு வந்து கண்ணம்மாவை அவளோட சொந்த கிராமத்திலேயே வச்சு அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஐயப்பன் எங்க பிரச்சனை பண்ணுவாரோன்னு அவரை கை விலங்கெல்லாம் போட்டு போலீஸ்காரங்க கட்டுப்படுத்துறாங்க. ஐயப்பனுக்கும் கண்ணம்மாவோட சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் இதை நேர்ல பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமா போயிடுது. அவன் பொண்டாட்டி அரெஸ்ட் ஆகுறத பார்த்து ஐயப்பன் ரொம்பவே கோவப்பட்டு இதுக்கெல்லாம் காரணம் கோஷியோட அப்பனா தான் இருப்பான், அதனால கோஷியை தேடி லாட்ஜுக்கே போறாரு. அங்க போய் பார்த்தா கோஷி இல்ல, ரூமை காலி பண்ணிட்டு போயிட்டு தான் அங்க சொல்றாங்க. அங்கிருந்து போற வழியில கோஷியோட ஃப்ரெண்ட்ஸை பாக்குறாரு. நாளைக்கு காலையில 10 மணிக்கு கோஷி வந்து என்ன சந்திக்கணும், அப்படி இல்லைன்னா நான் நேரா கோஷியோட வீட்டுக்கே போயிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போறாரு. அடுத்த நாள் காலையில ஐயப்பன் எந்திரிக்கிறதுக்குள்ளேயே கோஷி வந்து அவன் காலாண்டியே உட்கார்ந்துட்டு இருக்கான். நான் ஒன்னும் உனக்கு பயந்தெல்லாம் எங்கேயும் ஓடி போகல, நம்ம 2 பேரும் சண்டை போடும்போது நம்மள யாரும் வந்து தடுக்க கூடாது, அப்படி ஒரு இடம் எங்கேயாவது இருக்கான்னு தேடி பாக்குறதுக்கு தான் போயிருந்தேன். நாளைக்கு காலையில நீ ஆனங்கட்டு கிராமத்துக்கு வா, நம்ம பிரச்சனையை அங்க வச்சு தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு கோஷி. நம்ம சண்டை போட்டுக்கிறத யாரும் அங்க தடுக்க மாட்டாங்க, நாளைக்கு பாத்துக்கலாம் அங்க நம்ம பிரச்சனையை அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு கோஷி. அடுத்த நாள் காலையில விடியுது. கோஷியும் அவன் சொன்ன கிராமத்துல காத்துக்கிட்டு இருக்கான் ஐயப்பனுக்காக. அந்த மார்க்கெட்டுக்குள்ளேயே நிறைய போலீஸும் மப்டியில இருக்கிறத காட்டுறாங்க. ஐயப்பனும் அவர் வண்டி மேல ஏறி உட்கார்ந்துகிட்டு வாட்ச் எல்லாம் கழட்டி வச்சுட்டு வெத்தலை போட்டுக்கிட்டே எப்ப சண்டை போடலான்னு காத்துக்கிட்டு இருக்காரு. கோஷியும் சண்டை போடுறதுக்கு ரெடியா தான் போறான். போறதுக்கு முன்னாடி டிரைவர் கிட்ட நான் கேட்கிறப்ப சரியான சமயத்துல நான் சொன்னதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஐயப்பனோ செருப்பை கழட்டி வச்சுட்டு சண்டைக்கு ரெடி ஆகுறாரு. 2 பேருமே சண்டையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பேச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. திடீர்னு சண்டை போட ஆரம்பிச்சிடறாங்க. 2 பேருமே ஈக்குவலா சண்டை போட்டுக்கிறாங்க. அப்போ கோஷி திடீர்னு ஐயப்பனுக்கே அந்த கிடுக்குப்பிடிய போடுறான். ஆனா ஐயப்பனோ கோஷியோட காலுக்குள்ள இவரு காலை விட்டு மடக்கி அந்த கிடுக்குப்பிடியில இருந்து தப்பிச்சிடுறாரு. 2 பேரும் இப்படியே மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. பெரிய சண்டையா போய்கிட்டு இருக்கு அந்த மார்க்கெட்ல. ஒரு கட்டத்துல ஐயப்பன் எங்க கோஷியை கொண்டுடுவாரோன்ற நிலைமை வருது. அப்போ டிரைவர் துப்பாக்கியை வெளியில எடுக்கிறாரு. இத மப்டியில இருந்த போலீஸ் எல்லாம் பார்த்து டிரைவர் கிட்ட இருந்து துப்பாக்கியை புடுங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் சேத்துக்குள்ள இறங்கி ஒருத்தனை ஒருத்தன் அடிச்சுக்கிறாங்க. இப்பயோ கோஷி ஐயப்பன் கிட்ட 3வது முறையா அவரோட கிடுக்கு பிடியில மாட்டிக்கிறாரு. எவ்வளவோ முயற்சி செய்யறான், ஆனா அவர்கிட்ட இருந்து இவனால தப்பிக்கவே முடியல. கோஷிக்கோ மூச்சு முட்டவே ஆரம்பிக்குது. என்னதான் ஆக போதோன்னு எல்லாருமே பயப்படுறாங்க. கரெக்டா அந்நேரம் 2 ஸ்டேட் போலீஸுமே அங்க வந்து இறங்கிடுறாங்க. வந்த போலீஸுங்க எல்லாரும் சேர்ந்து ஐயப்பனை கண்ட்ரோல் பண்றாங்க. ஐயப்பனோ கண்ட்ரோல் ஆகவே மாட்டேங்கிறாரு. அவரை ஆஃப் பண்றதுக்காக இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, டே உனக்கு வேலையெல்லாம் போகல, திரும்ப கிடைச்சிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. டிஎஸ்பியோ முதல்ல இங்க சண்டையை நிப்பாட்டிட்டு நீ 1 மணிக்கெல்லாம் டியூட்டில ஜாயின் பண்ணணும், உடனே ஸ்டேஷனுக்கு ஓடுன்னு சொல்றாரு. ஐயப்பனோ என்னோட பொண்டாட்டி புள்ளையுமே அரெஸ்ட் பண்ணிட்டீங்க, இனிமே எனக்கு எதுக்கு போலீஸ் யூனிஃபார்ம், எனக்கு போலீஸ் வேலையெல்லாம் எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிடுறான். டிஎஸ்பியோ உன் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் எப்பயோ ரிலீஸ் பண்ணியாச்சு, அவங்க மேல இப்ப கேஸ் எல்லாம் எதுவுமே இல்ல, நீங்க இவ்ளோ ஆவேசப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, உங்க வேலையும் சேஃப், உங்க குடும்பமும் சேஃப்னு சொல்றாங்க. இத கேட்ட பிறகுதான் கோபமா இருந்த ஐயப்பன் சாந்தமாகறாரு. இன்ஸ்பெக்டரும் நீ சீக்கிரமா ஸ்டேஷனுக்கு வந்து ஜாயின் பண்ற வழியை பாருன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. மறுபடியும் அவருக்கு போலீஸ் வேலை கிடைக்க போறதுனால ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றாரு. இன்ஸ்பெக்டர் எல்லாம் பேசினதுக்குமே சரின்னு ஒத்துக்கிறாரு. கோஷியோ பக்கத்துல ஒரு தண்ணி தொட்டி இருக்கும், அங்க போய் அந்த சேத்தெல்லாம் கழுவிட்டு இருப்பாரு.
ஐயப்பனும் அங்க வந்து சேத்தெல்லாம் கழுவிக்கிட்டே அப்படியே கோஷி கிட்ட பேச்சு கொடுப்பாரு. ஐயப்பனும் கோஷி கிட்ட உன்னோட எல்லா இன்ஃப்ளூயன்ஸுமே நீ பயன்படுத்தி பார்த்துட்ட, கடைசி வரைக்கும் என்ன எதுவுமே செய்ய முடியலன்ற பிறகு தானே நீ என்கிட்ட சண்டைக்கே வந்த அப்படின்னு கேட்குறாரு. கோஷியும் அதுக்கு ஆமா, நான் என்னோட எல்லா இன்ஃப்ளூயன்ஸுமே பயன்படுத்தினேன், ஆனால் அதை என்ன காப்பாற்றிக்கிறதுக்காக கிடையாது, நான் செஞ்சதெல்லாம் தப்புன்னு எனக்கு என்னைக்கோ புரிஞ்சு போச்சு, அதனால தான் என்னோட இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாமே பயன்படுத்தி உன்னை திரும்பவும் வேலைக்கு சேர்த்துருக்கேன், உனக்கு இன்னைக்கு திரும்பவும் போலீஸ் வேலை கிடைக்குதுன்னா அதுக்கு காரணமே நான் தான் அப்படின்னு சொல்றாரு கோஷி. கோஷியோ சரி அதெல்லாம் இருக்கட்டும் விடு, திரும்பவும் நீ ரிட்டையர் ஆன பிறகு யூனிஃபார்ம்லாம் கழட்டி வச்ச பிறகு திரும்பவும் என்ன தேடி வருவியா என்ன பழி தீக்கிறதுக்கு அப்படின்னு கேட்பாரு. ஐயப்பனோ அதுக்கு திரும்பவும் நீ உன் இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி என்கிட்ட எதுவும் பிரச்சனை பண்ணாம இருந்தனா சரி அப்படின்னு சொல்லுவாரு. ஐயப்பன் திரும்பவும் போலீஸ் ஜீப்ல ஏறி கெத்தா ஸ்டேஷனுக்கு போவாரு. ஸ்டேஷனுக்கு போன உடனே இன்ஸ்பெக்டர் ஐயப்பனை பிடிச்சி லாக்அப் குள்ள தள்ளிடுவாரு. சார் உங்களுக்கு வேலை எல்லாம் திரும்ப கிடைச்சிருச்சு, ஆனா ஆர்டர் இன்னும் வரல, ஆர்டர் கைக்கு வந்து நீங்க திரும்பவும் ஜாயின் பண்ற வரைக்கும் உங்களை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதனால கொஞ்ச நேரம் நீங்க லாக்அப்லேயே கிடங்க அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுறாரு. அந்நேரம் கண்ணம்மாவும் அவளோட கை குழந்தைய எடுத்துட்டு வந்து அவ புருஷனை ஸ்டேஷன்ல வச்சு பாப்பா. மனுஷன் ரொம்பவே நிம்மதி அடைவாரு இதை பார்த்துட்டு. அடுத்த சீன்ல கோஷி கார்ல போற மாதிரி காட்டுவாங்க. அப்பா ஒரு போன்ல யார்கிட்டயோ பேசிட்டு இருப்பாரு. ஐயப்பனுக்கு திரும்பவும் வேலை கிடைச்சிருச்சு, எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு அப்படின்னு சொல்லுவாரு. போற வழியில அப்பாவை போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு பார்த்துட்டு போனோம், இல்லன்னா எங்க அப்பா ஜென்மத்துக்கு என்ன மன்னிக்கவே மாட்டாரு அப்படின்னு கோஷி சொல்றான். ஏன்னா கோஷி தானே அவங்க அப்பாவை உள்ள தூக்கி வைக்க சொல்லி இன்ஸ்பெக்டர் கிட்ட சொன்னதே. அடுத்த சீன்ல ஏதோ ஒரு ஊர்ல இருக்க இன்ஸ்பெக்டர் ஐயப்பன் கிட்ட பேசுற மாதிரி காட்டுறாங்க. உங்களுக்கு இன்னும் சர்வீஸே 1 வருஷம் தானே இருக்கு, நீங்க எதுக்கு தேவையில்லாம இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்பாரு அவரு. ஏதாச்சும் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு ஐயப்பனோ இல்ல சார் பனிஷ்மெண்ட்லாம் கிடையாது, நானே தான் டிரான்ஸ்ஃபர் வேணும்னு கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. இவர் வெளியில வந்த பிறகு போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. அதுல இருக்க ஊர் பேரை பார்த்தா மனுஷன் கோஷியோட ஊருக்கே டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்திருக்காரு. வந்தது மட்டும் இல்லாம நேரா கோஷியோட வீட்டுக்கே போறாரு. வந்தவரை பார்த்த கோஷியும் அவங்க அப்பாவும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. மனுஷன் ஏன் இங்க வந்திருக்காருன்றது ஒண்ணுமே இவங்களுக்கு புரியல. ஐயப்பனும் கோஷி கிட்ட நான் தான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்க எஸ்ஐ, எந்த ஊருக்கு போனாலும் அங்க இருக்க பெரும்புள்ளிகளை சந்திக்கிறது என்னோட வழக்கம், என்னோட பேரு ஐயப்பன் நாயர் அப்படின்னு சொல்லி ஹேண்ட் ஷேக் பண்றாரு கோஷிக்கு. பதிலுக்கு இவனோ என்னோட பேரு கோஷி குரியன் அப்படின்னு சொல்லி இவனுமே கை கொடுக்குறான். 2 பேருமே கை குலுக்கி இன்ட்ரடியூஸ் ஆன பிறகு சிரிக்கிற மாதிரி காட்டுறாங்க. இதுல இருந்து 2 பேருமே பழைய பகை எல்லாமே மறந்துட்டு இப்ப நட்பு ரீதியா பழகுறாங்க அப்படின்னு காட்டுறாங்க. கோஷியை பழி வாங்குறதுக்காக தான் இவர் டிரான்ஸ்ஃபர் கேட்டு வாங்கிட்டு வந்திருக்காருன்னு பார்த்தா இவர் பழி வாங்குறதுக்காகலாம் டிரான்ஸ்ஃபர் கேட்டு வாங்கிட்டு வரல, இவருக்கு யதார்த்தமா தான் டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிருக்கு, அதனால தான் அவர் இங்க வந்திருக்காரு. என்ன நண்பர்களே, உங்களுக்கு எல்லாம் இந்த படம் பிடிச்சிருக்கா இல்லையான்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.